திருப்புகள்ல ஒரு பாடல் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கைத்தல நிறைகனி அப்பமோ டவல் பொரி. ரொம்ப பேரு டவல் பொரின்னு ஒரு டவலை பத்தி பாடி இருக்காருன்னு சொல்லி இருக்கிறான். அது ஒரு பெரிய வேடிக்கை. அப்பமோடு அவல் பொரி. கைத்தல நிறைகனி அப்பமோ டவல் பொரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் துத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். அதுல மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே. சரி, அடுத்தவர்தான் முக்கியம். முத்தமிழ் அடைவினை முற்படு கிழிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. விநாயகனுக்கான பாட்டு இது. விநாயக பெருமான் எழுதினாராம், வியாசர் சொன்னாராம் மகாபாரதத்தை. அது எங்க? நீங்க யாத்திரை போனா பத்ரிநாத்துக்கு போகணும். பத்ரிநாத்திலிருந்து 1 கிலோமீட்டர் மலை ஏறுனா மானான்னு ஒரு கிராமம் இருக்கு. மானா, அந்த கிராமத்துல ஒரு பெரிய குகை இருக்கு. அதுக்கு பேரு வியாசர் குகை. உள்ள போனா 1000 ஏசி போட்டாப்புல குழு குழுன்னு இருக்கு. சார் போனீங்களான்னு கேட்கப்படாது, போயிருக்கிறேன். அதனாலதான் தைரியமா சொல்றேன். அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு பக்கத்துல வியாசருடைய சிலை, ஒரு பக்கம் பிள்ளையார் சிலை. அந்த மலையில மேல ஏடுகள் மாதிரி அமைப்பு இருக்கு. மேல உள்ள பாறையா இல்ல, ஏடுகள், கல் ஏடுகள் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போனா ரொம்ப சுகமா இருக்கு. பக்கத்துல சரஸ்வதி நதி விழுகிறது. அங்க சத்தம் கேட்கும். கொஞ்ச தூரம் போய் பார்த்தா நதி காணாம போயிடும். சரஸ்வதி நதி பூமிக்குள்ள போற இடம் அது. ஒரு பக்கம் சரஸ்வதி நதி, ஒரு பக்கத்துல இந்த இடம் குகை. அங்க ஒரு டீ கடை போட்டிருக்கேன். அதான் கெட்டிக்காரன். அந்த டீ கடையில என்ன தெரியுமா எழுதியிருக்கேன்? திஸ் இஸ் தி லாஸ்ட் டீ ஸ்டால் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள கடைசி டீ ஸ்டால் இது. மலையேறி குதிச்சா சீனாவுக்கு போயிடலாம். அங்கே எழுதினாராம். எதுக்கு சொல்ல வர்றேன்? அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றார்? முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அடைவுங்கிறார். இந்த வில்லி பாரதத்துக்கு அவர் வைக்கிற பேரு முத்தமிழ் அடைவு. இயல், இசை, நாடகம் 3ம் சேர்ந்த முத்தமிழை ஒன்னா சேர்த்து தொகுத்தால் அது வில்லி பாரதம். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, அந்த மலையில் எழுதிய பெருமானே. அப்போ வில்லி பாரதத்தை பத்தி எவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்தை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார்னு நமக்கு தெரியும். 2 பேரும் கிட்டத்தட்ட சமகாலத்தவர்கள். வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் அருணகிரிநாதரும் சமகாலத்தவர்கள். அப்போ அவரே பாடுறார் முத்தமிழ் அடைவுன்னு. அதனாலே வில்லி பாரதம் அருமையான தமிழ். ஒரு செய்தி. 2வது செய்தி, சைவம் வைணவம் இந்த ஒற்றுமைக்கு அடிப்படை காரணம் வில்லி பாரதம். ஏன் தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு துணையா இருந்தது யாரு? கண்ணபிரான். ஆனா இந்த 5 பேரும் வழிபாடு பண்ணது சிவபெருமான. சிவபூஜை, 5 பேரும் சிவபூஜை. அர்ஜுனன் சிவபூஜை, தர்மராஜா சிவபூஜை, பீமன் சிவபூஜை, நகுலன், சகாதேவன் 5 பேரும் பூஜை பண்ணது சிவபெருமான. உதவி பண்றது கிருஷ்ண பரமாத்மா. என்ன அர்த்தம்? 2ம் ஒண்ணுதான். அரணும் அரியும் ஒன்றுதான். அரண் ஆண்பால், அரி பெண்பால். மூடனுக்கு பெண்பால் மூடிங்கப்படாது, மூடத்தி. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டிங்கப்படாது, தொண்டச்சி. அரணுக்கு பெண்பால் அரி. அரண்னா சிவபெருமான், அரின்னா பெருமாள், திருமால். இந்த 2ஐயும் ஒத்து அழகா பாடுகிறார் நம்முடைய வில்லிபுத்தூர் ஆழ்வார். இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டை ஒட்டி இந்த பாடலை பாடுகிறார். அந்த காலத்துல பழக்கம் எப்படின்னு கேட்டா, அந்த பாடல் பாடுற பொழுது யாராவது முன்னாலே ஒரு பாயிரம் கொடுக்கணும். பாயிரம்னா முன்னுரைன்னு பேர். இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பாடலுக்கு அவர் பிள்ளை பாயிரம் கொடுக்கிறார். இப்போ அவ கூட பிள்ளை அறிவாளி. பாயிரம் கொடுக்கிறவர் நம்மளை விட பெரிய ஆளா இருக்கணும். என்னுடைய நூலுக்கு பேராசிரியர் திண்ணப்பன் ஒரு முன்னுரை கொடுத்தா அவர் என்னை விட பெரியவர்னு அர்த்தம். இதுதான் பழக்கம். இப்போ அப்பாவுடைய நூலுக்கு பிள்ளை பாயிரம் கொடுக்கிறார்.
அப்ப இந்த பிள்ளை அப்பாவை விட பெரிய ஆள். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இந்த பாயிரத்துல ஒரே ஒரு பாட்டு தமிழுக்காக சொல்றேன். நான் தமிழ் ஆசையினாலதான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தை படிச்சேன். கிருஷ்ண பக்தி அப்புறம்தான். முதல்ல தமிழ். இந்த பாருங்க, இந்த பாயிரத்துல ஒரு பாட்டு. இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் பிறந்தது எந்த பகுதி? சோழ நாடா இல்ல, சேர நாடா இல்ல, பாண்டிய நாடா இல்ல, திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி நாடுன்னா போருக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் முனைப்பாய் இருக்கக்கூடிய ஒரு பகுதி திருமுனைப்பாடி நாடு. இந்த திருமுனைப்பாடி நாட்டுல என்னடா சிறப்பு அப்படிங்கறத இந்த புள்ள பாடுறார் அப்பாவை பத்தி. எங்க அப்பா பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. இந்த திருமுனைப்பாடி நாட்டுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? 2 சிறப்பு சொல்றார். ஒரு சிறப்பு, அந்த காலத்துல முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் கூடி முதலில் தமிழ் பாடிய இடம் திருக்கோவிலூர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் சாயங்கால நேரத்திலே சந்தித்து 3 அருமையான வெண்பாக்களை பாடினார்கள். அதுதான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. அந்த காலத்தில முதலில் பாடப்பட்டது அது. அப்படி 3 ஆழ்வார்களும் மொழிவிளக்கேற்றிய பகுதி. இவர் வைஷ்ணவர், மறந்துடப்படாது. வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பிள்ளை. 2வது சொல்றார், யாவரும் மதிக்கக்கூடிய 3 பேர்ல 2 பேர் இந்த ஊரில் பிறந்தவர்கள். அது என்ன யாவரும் மதிக்கக்கூடிய 3 பேர்? தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடும் மூவரில் இருவர். யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு. சார் புரியலையே. யாரு 3 பேர்? சுந்தரர், அப்பர், ஞான சம்பந்தர். அதுல ஞான சம்பந்தர் சீர்காழி சோழ நாடு, அப்பர் சுவாமி திருவதிகை, திருவாமூர் அருள் பெற்றது திருவதிகை, திருவாமூர். இவரு திருநாவலூர். எல்லாம் திருமுனைப்பாடி நாடு. 3 பேர்ல 2 பேர் பிறந்தது இந்த ஊரு. சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இணைச்சு இந்த நாட்டுக்கு 2 கண்கள். வலது கண்ணு சைவம், இடது கண் வைணவம். 2 கண்ணு நமக்கு தேவை. அந்த பாட்டை பாடுங்க. பாவரும் தமிழால் பேர் பெரு பனுவல் பாவலர் பாதினாள் இரவில் மூவரும் கூடி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. பாவரும் தமிழா. தமிழுக்கு சிறப்பு பாட்டு. எத்தனை எல்லாம் பாட்டு. உங்க 11 கீழ்கணக்கு, 11 மேல்கணக்கு, அதுக்கப்புறம் திருமுறை, அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் தாயுமானார், அப்புறம் வள்ளற்பெருமான். அப்பொழுதும் பாட்டு கொட்டி கிடக்கு. பாவரும் தமிழால் பேர் பெரு பனுவல் பாவலர். அந்த 3 பேர். பாதினாள் இரவில் மூவரும் கூடி மொழியினால விளக்கேற்றினார்கள். மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. இது பெருமாளுக்கு. அடுத்த வரி பாருங்க. தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை. தேவர்களாலும் வேதங்களாலும் காண முடியாத சிவபெருமானை பாடி எல்லோராலும் போற்றப்பட்ட 3 பேர் இருக்காங்களே, அதுல 2 பேர் பிறந்தது இந்த நன்னாடு. தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடும் யாவரும் மதித்தோர் மூவரும். எல்லாரும் மதிக்கிறாங்களாம். சைவர், வைணவர், சமணர், பௌத்தர் எல்லாரும் மதிக்கிறாங்களாம். யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு. வரந்தருவாருங்கிற புள்ள அப்பாவுடைய நூலுக்கு ஒரு முன்னுரை கொடுக்கிற பொழுது சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து இந்த நாடு நன்றாயிருக்க வேண்டும் என்று பாயிரத்தில கூட எண்ணி இருப்பாரேயானால் இந்த மாதிரி ஒருவரை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த தமிழ் தான் என்னை இழுத்தது. வில்லிபுத்தூர் ஆழ்வார நான் எதுக்கு படிச்சேன்? அருமையான தமிழ் பாட்டு கொற்றார். அப்படியே கிட்டத்தட்ட 4000 சொச்சம் பாட்டு, முழுக்க 10 பருவம். அருமையான பாட்டு. பெருமானுடைய திருநாமத்தை நினைக்க வேண்டிய சமயம். அதனால நம்ம இன்னைக்கு பெரிய பெரிய புராணத்திலே சிவபெருமான் புகழ் எப்படி பாடப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய நூலில் கண்ணன் புகழும் சிவபெருமான் புகழும் பாடப்பட்டிருக்கிறது. அது எங்க சார் சொல்லி இருக்குன்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. வில்லிபுத்தூர் ஆழ்வார் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பாடியிருக்கிறார்.
அழகான பாட்டு. அந்த பாட்டில இருந்து நான் தொடங்குகிறேன். முன்னு மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணுமா மொழி பாரத பெருமையும் பாரேன். முனிவர்கள் எல்லாம் பாரதத்தை நிறைய சொல்லி இருக்கிறார்கள். நம்ம வீட்டுல கூட அவரு கதையா, அது பெரிய பாரதம் இல்லம்மா. பாரதத்தில அத்தனை கிளைக்கதை. முன்னும் மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணுமா மொழி பாரத பெருமையும் பாரேன். அப்ப பாரத பெருமை பூரா எனக்கு தெரியாது, ஆனா பாடுறேன். யாரு சொல்றா? வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார். ஏன் தெரியுமா பாடுறேன்? மண்ணு மாதவன் சரிதமும் இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் யானும் ஈது இயம்புதற்கு இசைந்தேன். மண்ணு மாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலை பெற்ற மாதவன். மாதவன்னா யாரு? பெருமாள். மாதவன் பெருமாள் தானே. மண்ணு மாதவன், நிலை பெற்ற மாதவனுடைய புகழ் அடிக்கடி வரும். அவன் புகழை வாயார பாடலாம் என்று அதற்காக சொன்னேன். ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், மண் உமாதவன், நிலை பெற்ற உமையவளை தவத்தினால் பெற்றவன். நான் அப்படித்தான் அர்த்தம் பண்றேன். உமையவள் தவத்தினாலே சிவபெருமானை பெற்றாள். இந்த சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா இருந்து தவம் பண்ண புண்ணியத்தினாலே அப்படி ஒரு மனைவி உமையவள் அவருக்கு வாய்த்தாள். மண் உமாதவன், மண்ணு மாதவன். மண்ணு மாதவன் சேர்த்தா பெருமாளுக்கு, மண் உமாதவன் சேர்த்தா சிவபெருமானுக்கு. பாட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தமிழ் விளையாடுது. மண்ணு மாதவன் சரிதமும் இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் யானு மீது எம்புதற்கு இசைந்தேன். அழகான நூல் பாரதம். இந்த மண்ணிலே இந்து மதத்திற்கு இரண்டு கண்கள். ஒன்னு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். அது பெண்ணாசை, இது மண்ணாசை. மண்ணாசையினால கெட்டவன் துரியோதனன், பெண்ணாசையினால கெட்டவன் ராவணன். இறைவன் 2 முறை சிரிக்கிறானா. இந்த டாக்டர் பார்த்து நான் எப்படியும் காப்பாத்திப்படுறேன் அப்படின்னு ஆணவத்தோட சொல்றாரு. அப்போ கடவுள் ஒரு முறை சிரிக்கிறார். 2வது எப்ப சிரிக்கிறார் தெரியுமா? ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணனும் தம்பியும் நிலத்தில நின்னு கோடு போட்டாச்சு. இந்த பக்கம் உனக்கு, அந்த பக்கம் எனக்கு. நான் அங்க வரமாட்டேன், நீ இங்க வரக்கூடாது அப்படின்னு நிலத்தை பிரிக்கிறான் பாருங்க. அப்போ கடவுள் 2வது முறையா சிரிக்கிறாராம். அது நிலம், மண்ணாசை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. இந்த 2 உன்னோட ஒன்னு அப்படித்தானே. 2 இது மேல அதுக்கு ஆசை, அது மேல இதுக்கு ஆசை. கடைசி எப்படியோ மண்ணுதான் ஜெயிக்குது. ஒரு காலம் மண்ணுக்குள்ளதானே போய் ஆகணும், யாரா இருந்தா என்ன. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. வெற்றி காண்பது என்னவோ மண்தான். இந்த மண்ணாசையினுடைய கொடுமை. இதுல 2 பெருமை. ஒன்னு பகவத்கீதை, இன்னும் ஒன்னு விஷ்ணு சகசரநாமம். வைணவர்களுக்கு 2 கண்கள். விஷ்ணு சகசரநாமம் இதுல கடைசியில பீஷ்மர் சொல்லுவார். எல்லாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், போர் தொடங்குற பொழுது பகவத்கீதை வரும். கீதையை பத்தி நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். வாழ்க்கையில் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் பகவத்கீதை. அது என்னங்கிறத நான் அடுத்து வர்றேன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்தது பாரதம். கலியுகம் தொடங்குறதுக்கு முன்னால, கலியுகம் தொடங்கி இப்ப கிட்டத்தட்ட 5100 சொச்ச வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால் வந்தது பாரதம். இதற்கு ஜெயம்னு ஒரு பேர் வச்சான். ஏன்னா தர்மத்துக்கு வெற்றி என்று சொல்வது. ஹோமர்னு ஒருத்தர் இலியத், ஒடிசின்னு 2 நூல் எழுதினார். பெரிய காவியங்கள் கிரேக்கத்துல. அது 2ஐயும் சேர்த்தா நம்ம பாரதத்துல அரக்கா பங்கு வரும். அது 2ஐயும் சேர்த்து 8ஆல பெருக்கினா நம்ம மகாபாரதம். பெருந்தேவனார் பாரதம் கடைச்சங்க காலம் கொஞ்சம் பாட்டுத்தான் கிடைச்சது, அதை விட்டுட்டோம். பாரத வெண்பான்னு ஒண்ணு வந்தது. கிட்டத்தட்ட அது 9ஆம் நூற்றாண்டுல. அவரும் பெருந்தேவனார் தான். 2 வேற வேற ஆளு, பேர் ஒண்ணும். அதுலயும் சில பகுதி தான் கிடைக்குது. வில்லிபுத்தூர் ஆழ்வார் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. அவர் வரவதி ஆட்கொண்டான் என்பவனுடைய ஒரு கருணையினாலே திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்து 4850 பாடல்கள் இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தை பாடினார். நான் வேகமா போறேன். சந்திர வம்சம், ராமாயணம் சூரிய வம்சம், ரகு வம்சம். ரகுன்னா யாரு? சூரியன். இது சந்திர வம்சம்.
சந்திர வம்சம் சந்திரன். சந்திரனுக்கு ரொம்ப புகழ் உண்டு. ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவன் மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா சந்திரன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். சந்திரன் ஒரு மாதிரியா இருந்தா அந்த ஆளு மனக்கோளாறு உள்ளவர். சாதாரணமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சூரியன் அப்பா மாதிரி, சந்திரன் அம்மா மாதிரி. இந்த மனக்கோளாறுக்கு பெரும்பகுதி காரணம் அம்மா என்பது ஆராய்ச்சி முடிவு. அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிற பொழுது அந்த தாய் என்ன நினைச்சாலோ அது அந்த குழந்தையினுடைய மனசை பாதிக்கும். உடம்பு அப்பா, மனசு அம்மா. சந்திரன் மனசு. எந்த நட்சத்திரத்தோட சந்திரன் சேர்ந்து இருக்கிறானோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு பேரு, அன்னைக்கு நட்சத்திரம். சிவபெருமான் திருமுடியில் இருப்பவர் மதியின்னு பேரு. மதின்னா என்ன? புத்திசாலித்தனம். இந்த பிள்ளை தமிழ்ல அழகா பாடுவாங்க. என்ன முருகன் கூப்பிடுறான், நீ வல்லியே, நீ மதியில்லா மதியோ, மதியில்லா மதியோ அப்படிம்பாங்க. அவனுக்கு மதியின்னு பேர். ரொம்ப அழகன். சாளரன் தோறும் தோன்றும் சந்திர உதயங்கண்டார். ராமன் நடந்து போற பொழுது ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒவ்வொரு சந்திரன் தெரிஞ்சானா. சார் இருக்கதே ஒரு சந்திரன் தானே. மிதிலையில ஒவ்வொரு சாளரத்திலையும் ஒவ்வொரு சந்திரன் தெரிஞ்சானா. புரியுதா? அழகான பெண்கள் முகம் தெரிஞ்சுதான். அதை எப்படி சொல்றார்? சாளரன் தோறும் தோன்றும் சந்திர உதயங்கண்டார். அமுதத்தோடு பார்க்கடலில் பிறந்தவன் சந்திரன். இந்த சந்திரனுக்கு புதன்னு ஒரு பையன். அந்த புதனுடைய மனைவி இளை. இவங்களுடைய பிள்ளை புரூரவா. இவனுக்கு பிள்ளை ஆயு. நான் அதையெல்லாம் வேகமா போயிடுறேன். இந்த ஆயுவுக்கு பிள்ளை நகுஷன். இந்த நகுஷன் எப்படி தெரியுமா? 100 அஸ்வமேத யாகம் பண்ணனானா. உடனே தேவேந்திர பதவி இவனுக்கு கிடைச்சிருச்சு. 100 அஸ்வமேத யாகம் பண்ணனா அடுத்த தேவேந்திரன் அவன் தான். இதுக்காக தேவேந்திரன் என்ன செய்வான்? யாராவது அஸ்வமேத யாகம் பண்றானான்னு பார்த்து அதை எப்படியாவது கெடுத்து விடுறான். அடுத்த ஆள் நமக்கு பதவிக்கு வந்துடுவான்ல. அதுக்காக இவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி தேவேந்திர பதவிக்கு போயிட்டான். போனா இந்திரன் ரொம்ப பெருமை, ஆனவன் தலைக்கேறிடுச்சு. என்ன பண்றான்? இந்திராணிய பார்க்க போகணும்னா எதுல போகணும்? பல்லக்கில போகணும். பல்லக்கை யாரு தூக்கணும்? 7 ரிஷிகள் தூக்கணும். அகஸ்தியர் உள்பட 7 ரிஷிகள். அகஸ்தியரை பத்தி தெரியுமா? அழகா சொல்லுவார்கள். சிவபெருமானுக்கு அடுத்து ஆற்றல் வாய்ந்தவர் அகத்தியர். திருப்புகழ். சிவனை நிகர் பொதிய வரை மணி முனிவ நக மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. சிவனை நிகர் பொதியவரை முனியனா. பொதியவரை முனிவன் யாரு? அகஸ்தியன். சிவனுக்கு சமமானவன், 2ஆம் சிவன். அந்த அகஸ்தியரும் பல்லக்க தூக்குறார். இந்த இவன் தேவேந்திரனா வந்த உடனே அகஸ்தியர் உள்பட 7 முனிவர்கள் அந்த பல்லக்க தூக்குறாங்க. இவன் மரியாதையா மேல உட்காரணுமா இல்லையா? வேகமா போ, வேகமா போனானா. இந்திராணிய சீக்கிரம் பார்க்கணும்னு அவங்க அது அகஸ்தியர் கொஞ்சம் குட்டையான ஆள். சர்ப்ப சர்ப்பன்னா, சர்ப்ப சர்ப்பன்னா வேகமா போன்னு அர்த்தம். அவருக்கு கோபம் வந்தது. டேய், நீ சர்ப்பமா போடான்ட்டாரு. உடனே மலைப்பாம்பா மாறிட்டேன். ஆனவன் தான் நமக்கு கேடு. ஜீவன் குறுகினால்தான் சிவம் ஆகலாம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன். திருவாசகம். ஜீவன் குறுகணும், இந்த ஆணவம் போகணும். ஆணவத்தினாலே நகுஷன் பாம்பானான், விழுந்துட்டான். அவங்க அதை அப்படி ஆகி போச்சு. இந்த நகுஷனுக்கு பிள்ளை யயாதின்னு பேர். இந்த யயாதி சுக்கராச்சாரியாருடைய மகள் தேவயானையை மணந்தான். சுக்கராச்சாரியார் யாரு தெரியுமோ? இந்த வெள்ளிக்கிழமை போய் கும்பிடுறோம்ல நவகிரகத்துல, அந்த வெள்ளி தான் சுக்கராச்சாரியார். வியாழன் குரு, தேவர்களுக்கு குரு. வெள்ளி சுக்கரன் அசுரர்களுக்கு குரு. அசுர குரு சுக்கராச்சாரியார். அவருடைய மகள் தேவயானி. அந்த தேவயானையை இந்த யயாதி மணந்தான். ஒரு சின்ன கதை வந்தது அதுக்குள்ள. இந்த தேவயானியினுடைய தோழி சர்மிஷ்டை. சர்மிஷ்டை யாரு? அந்த ஊர் ராஜாவுடைய மகள். குருநாதருடைய மகள் தேவயானி. அந்த ஊர் ராஜா விருஷபர்வா, அவனுடைய மகள் சர்மிஷ்டை.
2 பேரும் தோழிகள். அப்படி விளையாடிட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் ஆடைகளை எல்லாம் எடுத்து வச்சு குளிச்சிருக்காங்க. பின்னால ஆடையை எடுத்து அணிகிற பொழுது தெரியாம அந்த ராஜாவுடைய பொண்ணு சர்மிஷ்டை குருநாதருடைய பொண்ணு தேவயானியினுடைய ஆடை எடுத்து அணிஞ்சிட்டான். இவளுக்கு கோபம் வந்துருச்சு. நீ அரசன் பொண்ணா இருக்கலாம், நான் குருநாதன் பொண்ணு, என்னுடைய புடவைய நீ எப்படி எடுத்தேன் அப்படின்னு கோபத்துல அவளை பிடிச்சி கிணத்துக்குள்ள தள்ளிட்டு போயிட்டான். யார? சர்மிஷ்டன். பெரிய கதை. கிணத்துல விழுந்தாச்சு. அப்படி கிணத்துல விழுந்த சர்மிஷ்டை அப்புறம் இது சுக்கராச்சாரியாருக்கு தெரிஞ்சு அப்புறம் அவளை எழுப்பி நிறைய கதை. சுக்கராச்சாரியார் இப்ப என்ன பண்றார்? என் பொண்ணை பிடிச்சு தள்ளியாச்சு அப்படின்னு ஒரு கோபத்தினாலே ஒரு தகராறு அப்புறம் ராஜா காலில் விழுந்து என்னுடைய மகள் தேவயானியை சர்மிஷ்டைக்கு நான் அடிமையாக ஆக்குகிறேன். இதெல்லாம் பெரிய கதை. நான் அதை ரொம்ப சொல்லல, ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த யயாதிக்கு குழந்தைகள் பிறந்தன. பின்னால அது அந்த கதையை முழுக்க சொல்லிவிடுறேன். அந்த யயாதிக்கும் சர்மிஷ்டைக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் சேர்ந்தது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் பழக்கம். அப்படி கல்யாணம் பண்ணின உடனே அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தையில ஒருத்தன், அவனுக்கு பேரு ஜயாதியினுடைய பிள்ளை பூருன்னு பேரு. பூருவுக்கு ஒரு குழந்தை, அவனுக்கு பரதன்னு பேரு. அதனால இது பாரத நாடு ஆயிற்று. நான் ரொம்ப போகல, பாரத நாடு வரைக்கும் வந்துட்டேன். இந்த வம்சத்தில அஸ்தினாபுரத்தில அத்திங்கிற ராஜா இருந்ததுனால அந்த ஊருக்கு அஸ்தினாபுரம்னு பேர். இந்த அஸ்தினாபுரத்திலே குரு வம்சத்திலே ஒருவர் தோன்றினார். அவர் தான் நம்ம கதை. அங்கிருந்துதான் கதை தொடங்குது. இந்த சந்திர வம்சத்துக்காக முன்கதையை லேசாக கோடி காட்டினேன். அஸ்தினாபுரத்துல சந்தனுன்னு ஒரு மகாராஜா. இந்த சந்தனுவனுடைய அப்பா பிரதீபன். இந்த பிரதீபன் கங்கை கரையில நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அங்கிருந்து ஒரு அழகான பெண் வந்தாள். வந்த பெண்ணு இவனுக்கு முன்னால நிற்கிறான். பிரதீபனுக்கு முன்னால என்ன கேட்கிறா? நீ என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வாயா? இவன் சொல்றான், வலது தொடையில உட்காரு. உட்கார்ந்து தவம் பண்ற. அந்த பொண்ணு வலது தொடையில உட்கார்ந்தா. இவன் சொன்னா, இடது தொடை மனைவிக்கு, வலது தொடை மகளுக்கு. வலது தொடையில உட்கார்ந்தா மகன், பொண்ணா இருந்தா மகள். இடது தொடையில உட்கார்ந்தா மனைவி. நீ எனக்கு வலது தொடையில உட்கார்ந்ததுனால நீ எனக்கு மகள், அதாவது மருமகள். மகளும் மருமகளும் ஒண்ணுதான். அதுக்காகத்தான் இந்த பாடு. மகள் வேற மருமகள் வேற இல்லை. நமக்கு பெரிய பாடம். இந்த தொடையில உட்கார்ந்ததுனாலே நீ எனக்கு மருமகளாவாய். அவ சொன்னா, நீ கெட்டிக்காரன், அந்த தொடையில உட்கார்ந்திருந்தா என்ன தாங்காம நீ எரிஞ்சு போயிடுவேன். நான் கங்கை, உன்னுடைய மகனுக்கு நான் மனைவியாக வருவேன். இது பழைய கதை. பிரதீபனுக்கு பிறந்த புள்ளதான் சந்தனு. அங்கிருந்துதான் நம்ம கதை தொடங்குது. என்ன, அதை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். சந்தனு மகாராஜா. இந்த சந்தனு மகாராஜா போய் கங்கை கரையில நிக்கிறான். அப்படி நிக்கிற பொழுது கங்கை அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த கங்கைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். கங்கை கங்கைன்னு சொல்லல, ஒரு அழகான பெண்ணாக காட்சி கொடுத்தாள். இந்த பழைய வரம் இருக்குல்ல, மருமகளா வரணுமே. இவன் பார்த்து, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னா, மகாராஜா கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒண்ணு, என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் நீ ஆமா போடணும். என்ன சிரிக்கிறீங்க? நம்ம இந்த காலத்துல செய்யறது அவன் அப்போ வரம் மாதிரி கேட்டிருக்கான். அப்படித்தானே? என்ன கெட்டு போச்சு? நான் என்ன, அவ கேட்டது, நான் என்ன பண்ணனாலும் நீ தடை பண்ணப்படாது. சரி. முதல்ல குழந்தை பிறந்தது, தூக்கி கங்கையில வீசிட்டான். ஒன்னும் கேட்கப்படாது, கேட்டா போயிடுவான். கம்முன்னு இருந்தான்.
ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, நாலாவது குழந்தை, 5, 6 குழந்தைகளை எரிஞ்சாச்சு. 7வது குழந்தையையும் எரிஞ்சாச்சு. இவனால தாங்க முடியலை. 8வதா ஒரு குழந்தை பிறந்தது. அதை எரியறதுக்கு போனா தந்துட்டான். இந்த பாரு, 7 புள்ள போயிடுச்சு. மங்களம் என்ப மனை மாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. குழந்தைய போய் எரியிறியே, இது 8வது விழ. நான் வளர்க்கிறேன்னா உனக்கு நமக்கும் போட்ட ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னபடி கேட்டாத்தான் நான் உனக்கு மனைவி. இப்ப நீ கேட்கல, நான் போறேன், அவ்வளவுதான். இல்ல, இன்னொரு குழந்தையவும் பெத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமா எங்க வேணாலும் போகலாம். நான் யார் தெரியுமான்னா கங்கைன்னு சொல்லிட்டா. இப்பத்தான் கங்கைன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றான். நிறைய கதைகள். அஷ்டவசுக்கள்னு 8 பேர். இந்த 30 முக்கோடி தேவர்கள் சொல்றீங்கல்ல, அது 33 தான் மொத்தம். 33 கோடி இல்ல. அந்த 33க்குள்ள அஷ்டவசுக்கள் 8 பேர். இந்த அஷ்டவசுக்கள் ஒரு முறை என்ன பண்றாங்க, ஒரு சாபத்தினாலே இங்க வர்றாப்புல ஆயிப்போச்சு. இந்த அஷ்டவசுக்கள் வசிஷ்டருடைய பசுமாட்டை போய் திருடி இருக்கான். அது காமதேனு. வசிஷ்டர் பார்த்தார், கோபிச்சார். அது ஏன் திருநான் தெரியுமா? அஷ்டவசுக்கள்ல ஒருத்தனுடைய மனைவி எனக்கு காமதேனு வேணும்னு கேட்டுட்டான். மனைவி கேட்டா மறுவார்த்தை உண்டோ? வந்தான், திருட போனா. துணைக்கு 7 பேர் வந்தாங்க. 8 பேரும் போய் திருடினாங்க. வசிஷ்டர் சபிச்சுட்டார். 8 பேரும் பூமியில் போய் பிறப்பீர்கள். எல்லாம் காலில் விழுந்தாங்க. 7 பேரும் பிறந்த உடனே இறந்து இங்கே வருவீர்கள். இந்த மனைவி பேச்ச கேட்டு ஒருத்தன் திருட வந்தான் பாருங்க, இவன் பல ஆண்டுகள் மனைவி இன்பம் இல்லாமல் பூமியில் வாழ்வான். அவ்வினை கிவ்வினை ஆம். சம்பந்த சுவாமி. ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் உண்டுங்க. இன்னைக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு நீங்க வந்து நம்ம தண்டாயுதபாணி கோயில்ல மகாபாரதம் கேட்கணும்னு உங்களுக்கு போன பிறவியில எழுதி இருந்தாத்தான் இங்க வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. இல்லைன்னா எங்கேயோ உட்கார்ந்து என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படித்தானே? அஷ்டவசுக்கள் இப்படி. சரி, இப்ப அதே மாதிரி கங்கை இங்கே வந்தால், பிறந்தால். அந்த பிரபாசனுங்கிறவன் அவன் தான் 8வது ஆடு. அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டால் நீயும் நானும் இனிமே பிரிய வேண்டியதுதான். கங்கை பாட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைன்னா வளர்த்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன். குழந்தைய எப்பவும் தாய் தான் வளர்க்கணும். நான் வளர்த்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த மகனை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். முடிஞ்சது. ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. கங்கை கரையிலே ஒரு வீரன் கங்கை பிரவாகத்தை அம்பு விட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். கங்கை பொங்கி வரும். இன்னரும் நீர் கங்கை யாரெங்கள் யாரே, இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே. கங்கைக்கு அவ்வளவு பெருமை. காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. பிரவாகம் எடுத்து வருது. இவன் அம்புனால தடுக்க பார்க்கிறான். சந்தனு மகாராஜா வந்து பார்த்துட்டான். என்னடா இது, கங்கை பிரவாகத்தை ஒரு 18 வயசு பையன் தடுக்க பார்க்கறானே, ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு. கங்கைக்குள்ள இருந்து அந்த பெண் வந்தாள். இவங்கிட்ட வந்தா, இவன் உன் மகன். அப்புறம்தான் இவனுக்கு புரிஞ்சுது. கங்காதேவி அந்த பிள்ளைய வளர்த்து அவளுக்கு அவனுக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்து இப்ப கொண்டாந்து கையில் ஒப்படைத்து விட்டாள். அந்த பையன் இப்பொழுது இளவரசன். கங்கைக்கும் சந்தனுவுக்கும் பிறந்த அந்த 8வது பிள்ளை இன்றைக்கு இளவரசன். அவனுக்கு பேரு தெரியாது, பின்னாலே சொல்லுவோம். கொஞ்ச காலம் ஆச்சு. இந்த சந்தனு மகாராஜா வேட்டைக்கு போனான். யமுனை கரை. நல்ல மனம் வீசுகிறது, சந்தன மனம் வீசுகிறது. என்னடா இந்த காட்டுக்குள்ள சந்தனம் மனம் வீசுகிறது, சந்தன மரம் கூட கிடையாது. போய் பார்க்கறான். செம்படவ பெண்ணு ஒருத்தி அழகா நிக்கிறான். அவ உடம்புல இருந்து இந்த வாசம் அடிக்குது. செம்படவ பெண்ணு உடம்புல எந்த வாசம் அடிக்க? பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட போங்க. ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு ரிஷியினுடைய வீடு. செம்படவ பெண்கள் ஒரு 5-6 பேர் அந்த மீன் கூடைய தூக்கிட்டு வந்தாங்களாம்.
சாமி மழை பெய்யுது, கொஞ்சம் படுத்திருந்துட்டு போறோம். சரி படுத்துக்கோ. எல்லாம் படுத்துட்டாங்களாம். தூக்கமே வந்தியா. ஏன்? சும்மா தரையில படுத்துட்டாங்க, தூக்கமே வல்ல. இவருக்கு மீன் நாத்து அடிக்குது, அவங்களுக்கு இங்க உள்ள சந்தன வாசம் பிடிக்கல, தூக்கம் வரல. இப்ப என்ன செய்யலாம்? எல்லார்ட்டையும் மீன் கூட இருந்ததா, மீன் கூடைய தூக்கி தலைக்கி வச்சாங்களாம், வச்சு படுத்தாங்களாம், சுகமா தூக்க வந்துருச்சான். இவருக்கு மீன் வாசம் பிடிக்கல, அவங்களுக்கு மீன்ல படுத்த பழக்கம் போகல. அந்த வாசம் இருந்தாத்தான் தூக்கம் வரும். எதுக்கு சொல்ல வந்தேன்? செம்படவர்கள் உடம்புல மீன் வாசம் அடிக்குங்கிறான். இவளுக்கு மனம் வீசுகிறது. என்னடா ஆச்சரியமா இருக்கே. இது யாரு? பரிமளகந்தி. பரிமளம்னா என்ன அர்த்தம்? மனம் வீசக்கூடிய சந்தனம். பரிமள கலவ சுகந்த சந்த தனமானார் படையம படையனு அந்திக்குங்க கடையாலே வரியடி நிறைமுறல் கொங்குர் கங்கூர் குழலாலே மறுகிடும் அருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே. திருச்செந்தூர் திருப்புகழ். பரிமள வாசம் அடிக்குது. அவ யாரு தெரியுமா? அதுக்கு ஒரு கதை இருக்கு, நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. முரட்டு நூல் மகாபாரதம். வியாசர். வியாசர்னா தெரியுமோ? வியாசம்னா என்ன அர்த்தம்? கட்டுரை. வியாசம் எழுதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அந்த காலத்துல. வியாசர்னா கம்பைலர், எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தவர் வியாசர். கிருஷ்ண துவைபாயன வியாசர், அவரு தான் இதை எழுதினவர். ஆள் கருப்பா இருப்பார். கிருஷ்ண, கிருஷ்ணம்னா கருப்பு. அவர் எழுதினது. அவர் எப்ப பிறந்தார் அந்த கதைக்குள்ள இப்ப போறேன். இந்த செம்படவ பெண் இருக்காளே, இவளுக்கு அந்த காலத்துல மச்சகந்தின்னு பேர். மச்சம்னா மீன், கந்தம்னா வாசனை. உடம்புல மீன் வாசனை அடிக்கும், அதனால அவளுக்கு மச்சகந்தின்னு பேர். இந்த மச்சகந்தி படகோட்டிட்டு இருக்கான். பராசர முனிவர் வந்து படகுல உட்கார்ந்துட்டார். பராசரர் பரமஞானி. இந்த படகு கரையில கங்கையில போயிட்டு இருக்கு. மேல நிமிந்து பார்த்தார், நட்சத்திரங்களை பார்த்தார். இந்த நேரத்திலே ஒரு குழந்தை உற்பத்தியாகுமானால் அந்த குழந்தை பேரறிஞனாக திகழ்வான். கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு? ஹனிமூன் போறதுக்கு இல்ல, நல்ல குழந்தைகளை பெத்துக்கிறதுக்கு. அதான் சத்திரம், அதான் சத்தியம். நல்ல குழந்தை வேணும், அதுக்காகத்தானே கல்யாணம் பண்ணிக்கிறது. குழந்தை நல்ல விதமா பிறக்கணும்னா கணவனும் மனைவியும் சேர்ற பொழுது நல்ல நேரத்துல சேரணும். இல்லைன்னா பிறக்கிற புள்ள அரக்கனா பிறப்பான். நம்ம தான் காரணம், நம்ம தான் காரணம். இவர் மேல நிமிந்து பார்த்தாரா, இன்னைக்கு நட்சத்திரத்தை பார்த்தாரு, நேரத்தை பார்த்தார். இப்போ ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அந்த குழந்தை பேரறிஞனா திகழ்வான். படகுல அந்த செம்படவ பொண்ணு இவருந்தான். அந்த பொண்ணுகிட்ட சொன்னார், தெளிவா சொன்னார். ஒத்துக்கிட்டா. அப்பவே ஒரு குழந்தை உண்டாயிற்று. இவங்க அந்த காலத்துல ரிஷி பிண்ட ராத்தங்காதுவேன். உடனே குழந்தை. இந்த 10 மாசம் 9 மாசம் இந்த டெலிவரி அந்த டெலிவரி அதெல்லாம் பேச்சே கிடையாது, உடனே குழந்தை. பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் கருப்பா அந்த தீவுல ஒரு குழந்தை பிறந்தது. கிருஷ்ண துவைபாயன வியாசர். கிருஷ்ணன்னா கருப்பு. இவர் என்ன பண்ணாரு? திரும்பவும் உன்னை கன்னியாக்கி விடுகிறேன். இந்த உடம்புல இருந்த மீன் வாசனை போயிரும், இனிமே சந்தன வாசம் அடிக்கும். மச்ச கந்தி பரிமள கந்தியாக மாறினாள். அந்த பரிமள கந்தியை பார்த்து நம்ம சந்தனு ஆசைப்பட்டான். உடனே தேரோட்டி அனுப்பிச்சான். தேரோட்டி அங்க போய் அவங்க அப்பாட்ட போய் சொன்னான், இந்த மாதிரி சந்தனு மகாராஜா உங்க பொண்ணு பரிமள கந்திய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். தேரோட்டி கேட்டான், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ராஜ குடும்பத்துல 4-5 கல்யாணம் பண்றது இயல்பு. ஆனா நாளைக்கு என் பொண்ணு வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்குமா? முன்னால அங்க ஒருத்தர் இருக்கான், கங்கைக்கும் சந்தனுவுக்கும் பிறந்த வீராதி வீரன். அவன் தானே நாளைக்கு பட்டத்துக்கு வருவான். என் பேரனுக்கு பட்டம் கிடைக்காதே, நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னா. தேரோட்டி வந்து இதை சொல்ல ராஜா யோசிக்கிறார். அந்த மகனுக்கு பட்டம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இவர் ஆசைக்காக விட்டுட்டார். கொஞ்ச காலம் ஆச்சு. இந்த உள்ளே இருக்கிற ஆசை கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப அரிக்குது.
ராஜா நிம்மதி இல்லாம இருக்கார். அந்த மூத்த பையன் வந்து பாக்குறான், என்னடா அப்பா எப்பவும் சுறுசுறுப்பா நல்லா இருப்பாரு, இப்ப ஒரு மாதிரி இருக்காரு. ரகசியம் யார கேட்டா தெரியும்? நம்ம வீட்டு ரகசியம் பூரா நம்ம டிரைவருக்கு தான் தெரியும். அம்மா நீங்க பாட்டுக்கு பின்னால பேசிக்கிட்டே போறீங்க, அவருக்கு 2 காது இருக்குல்ல. இதுக்கு அத்தன் கெட்டிக்காரங்க என்ன தெரியுமா பண்ணுவான்? பெண்டாட்டிய டிரைவரை வச்சு ஓட்டிட்டு ரகசியம் பூரா பேசிடுவேன், வேற யாருக்குன்னு தெரியாது. அந்த காலத்திலே அமைச்சர்கள் தேரோட்டினார்கள். சுமந்திரன் அமைச்சன் தேரோட்டி தசரத சக்கரவர்த்திக்கு. அது மாதிரி தேரோட்டிய பிடிச்சான். தேரோட்டி விஷயத்தை பூரா சொல்லிட்டேன். இந்த மூத்த பிள்ளை கங்கையினுடைய மைந்தன் நேர செம்படவ ராஜாட்ட போனா, உன்னுடைய பேரனுக்குத்தான் ராஜ்யம், எனக்கு இல்லை. சந்தனுவுக்கும் இந்த பரிமளகந்தி, இனிமே அவளுக்கு பேரு சத்தியவதி, இவளுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளைக்குத்தான் ராஜ்யம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம். அவன் ரொம்ப விவரமான ஆளு இந்த செம்படவன். நீ ராஜ்யம் வேணான்னு சொல்லிவிட்ட, நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பைய பிறந்து பாட்டன் சொத்து பேரனுக்குன்னு கேட்டான்னா நான் என்ன செய்வேன்? எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே சத்தியம் பண்ணனா. என்ன சத்தியம்? இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை குழந்தை பிறக்காது, நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன். தேவவிரதன் அவனுக்கு பேர். பீஷ்மன் 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 சத்தம் கேட்டது. பயங்கரமான சபதத்தை செய்தவன் இவருதான் பீஷ்மாச்சாரியார் பாட்டனார். கல்யாணம் ஆச்சு. யாருக்கு? அந்த சத்தியவதிக்கும் நம்முடைய சந்தனுவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த தேவ விரதன் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான். கங்கையின் கரையிலே இவன் இருக்கிறான். இந்த கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு 2 பிள்ளை பிறந்தது. யாருக்கு? சத்தியவதி வயிற்றுல 2 பிள்ளை பிறந்தது. சந்தனுவுக்கும் சத்தியவதி 2 பேருக்கும். சித்திராங்கதன் விசித்திர வீரியன் பேர். அதுல இந்த மூத்தவன் சித்திராங்கதனுக்கு பட்டம் கட்டினார்கள். சொன்னபடி பீஷ்மன் தான் பட்டம் கட்டினான். முறைப்படி பார்த்தா பீஷ்மன் மூத்தவன், பட்டம் கட்டியாச்சு. ஒரு சண்டையில ஒரு கந்தர்வன் சித்திராங்கதனை கொன்று விட்டான். இந்த வம்சம் எப்படி போகுது பாருங்க. இப்ப யாரு மிச்சம்? தம்பி விசித்திர வீரியன் மட்டும்தான் மிச்சம். விசித்திர வீரியனுக்கு பட்டம் கட்டியாச்சு, கல்யாணம் பண்ணணும். பீஷ்மர் என்ன பண்றார்? தம்பிக்காக புறப்பட்டு காசி ராஜா ஒரு சுயம்பரம் வச்சான். காசி ராஜாவுக்கு 3 பொண்ணு, அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. 3 பொண்ணு. 3 பொண்ணுக்கும் சுயம்பரம். அந்த பொண்ணு விரும்புறவங்கதான் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த அம்பைன்னு ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, இவ சால்வன் ஒரு ராஜாவை மனசுல வச்சிருக்கான். காதல், அவனுக்குத்தான் நான் மனைவி நினைச்சிட்டு இருக்கா. பீஷ்மன் அங்க போனா பார்த்தான், இந்த 3 பொண்ணு இவனுடைய தம்பிக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுது. சண்டை போட்டு எல்லாரையும் விரட்டி விட்டு 3 பொண்ணையும் சிறை எடுத்து வந்துட்டேன். அந்த காலத்திலே இப்படி எல்லாம் பழக்கம் உண்டு. கல்யாணம் இந்த மாதிரி வரலன்னா ராஜா சண்டை போட்டு தூக்கிட்டு வந்துடுவான். கர்ணனுக்கே கல்யாணம் துரியோதனை அப்படித்தான் பண்ணி வச்சேன். ஏன்னா கர்ணன் தேரோட்டி பிள்ளைன்னு எந்த ராஜாவும் பொண்ணு கொடுக்கல. துரியோதனன் போய் சண்டை போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்க. அதனால அந்த பொண்ணு அடிக்கடி மனசுக்குள்ள நினைச்சுக்குவா, நம்ம சத்திரியன் வீட்டு பொண்ணு, இவன் வந்து தேரோட்டி மகன், இவனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டமே. அந்த கதையெல்லாம் நம்ம பின்னாலே சிந்திப்போம். ராஜா, எல்லா ராஜாக்களும் சண்டை போட, அந்த ராஜாக்களை எல்லாம் பீஷ்மன் பெரிய வீராதி வீரன், எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன். பரசுராமரிடத்திலே வில்வித்தை கற்றுக்கொண்டவன். பரசுராமருக்கு சமமான ஆற்றல். பரசுராமர் யாரு? ராமருக்கு முந்தின அவதாரம். அவதாரங்கள் 10 முக்கியமான அவதாரம் பரசுராம அவதாரம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பெருமாளுக்கு 4 அவதாரங்கள். அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர். அரசரா பிறந்தது ராமன், தசரத ராமன்.
அந்தனரா பிறந்தது பரசுராமன், வணிகரா பிறந்தது கிருஷ்ணன். பாலும் மோரும் வெண்ணையும் தயிரும் விக்கிற குடும்பம் கிருஷ்ணன். நாலாவது வேளாளரா பிறந்தது நம்மாழ்வார். நம்மாழ்வார் கண்ணனுடைய அம்சம். அதனாலதான் நம்மாழ்வார் அவயவி, மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவயவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரசுராமர்கிட்ட படிச்சது பீஷ்மாச்சாரியார். வீராதி வீரன் ஜெயிச்சான், 3 பொண்ணையும் தூக்கிட்டு வந்தான், தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான். இந்த மூத்த பொண்ணு அம்பை என்ன சொல்லுவா, நான் சால்வனை மனத்தினால் வரித்து விட்டேன். அப்புறம் இவன் கல்யாணம் பண்ணிக்குவானோ? இந்த தம்பி விசித்திர வீரியன் என்ன சொன்னா, அப்போ அவங்கிட்டேயே அவளை அனுப்பிச்சு வச்சிரு. சரி, அனுப்பிச்சாச்சு. அம்பை சால்வன் கிட்ட போனான். சால்வன் என்ன சொன்னா, போர்ல நான் தோத்து போயிட்டேன், ஜெயிச்சவனுக்குத்தான் அந்த பொண்ணு பிச்சை போட்ட மாதிரி எனக்கு தர்றாங்க, எனக்கு வேண்டாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. இந்த பந்த சுவத்தில் அடிச்சா திரும்ப வரும் பாருங்க, அம்பை பொழப்பு அப்படி ஆகிப்போச்சு. திரும்பி இங்க வந்தா, இவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா இவன் மாட்டேங்கிறான். இப்ப அந்த பொண்ணு என்னத்துக்காகா, கடுமையான சூழ்நிலை, பீஷ்மன்ட்ட வந்தா, இந்த பாரு இவ்வளவு வினைக்கு நீதான் காரணம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணு அந்த காலத்திலே இருக்க முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் விரதன், தேவ விரதன், பீஷ்மன், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அவளுக்கு எப்படி இருக்கும்? 3 பேர்ல ஒருத்தனும் மாட்டேங்கிறான். 1 சால்வன், 2 பீஷ்மன், 3 விசித்திர வீரியன். கோபம் தாங்கல, அக்னியில விழுந்து இறந்து போய் பெருமானை நோக்கி தவன் செய்தால் கடைசி பாஞ்சால மன்னன் துருவதன் வீட்டிலே போய் பிறந்தால் சிகண்டின்னு பேர். இந்த பொண்ணு ஆணாக மாறினாள், தவன் செய்தால், தவத்திலே கடவுள் வரம் கொடுத்தார். என்ன வரம்? பீஷ்மாச்சாரியாருக்கு உன்னால் தான் அழிவு. அவளுக்கு கோபம், பீஷ்மன் தானே இதுக்கெல்லாம் காரணம். தவம் பண்ணினா, வரம் வாங்கினா, பாஞ்சால ராஜாட்ட போய் ஒரு பெண் ஆணாக பிறந்தாள். இந்த கதையெல்லாம் பீஷ்மாச்சாரியாருக்கு தெரியும், மறந்துடாதீங்க. சரி, நம்ம அடுத்த கதைக்கு வருவோம். இனிமேத்தான் நம்ம பாரத கதை ஒழுங்கா தொடங்க போகுது. இப்ப நம்ம எங்க நிறுத்தி இருக்கிறோம்? விசித்திர வீரியன்னு ஒருத்தன், அவனுக்கு எத்தனை பண்டாட்டி? இப்போ 2. அம்பிகை, அம்பாலிகை, 2 பண்டாட்டி. இந்த 2 பண்டாட்டிக்கும் அவனுக்கும் இப்போ குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் கிடையாது. இதுக்குள்ள ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த அம்பை இருக்கா பாருங்க, பரசுராமர்கிட்ட போனான். இந்த பீஷ்மன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க. அவர் தானே வாத்தியாரு, அவர் வந்துட்டார். பீஷ்மன் ஒத்துக்கலைன்னா உங்கூட சண்டை போடுவேன்னாரு. சரின்ட்டான். பரசுராமர் தோத்து ஓடினாரு, பீஷ்மர் ஜெயிச்சுட்டார். வாத்தியார் தோத்து போனாரு, பையன் ஜெயிச்சுட்டார். சில சமயம் பரீட்சை எழுதுற பொழுது அந்த காலத்துல வாத்தியார் ஃபெயில் ஆயிடுவாரு, பையன் பாஸ் ஆயிடுவான். பத்திரகிரியாருக்கு முன்னால மோட்சம், பட்டினத்தாருக்கு அப்புறம் மோட்சம். பரசுராமரை ஜெயித்தவர் பீஷ்மர். அதுக்காக அந்த வரிய சொல்லி வச்சேன். அப்புறம்தான் அவ தவம் இருந்து சிகண்டிங்கிற பெண்ணாக பிறந்து பாஞ்சால ராஜாட்ட இருக்கிறார். இங்கே இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கல. விசித்திர வீரியனுக்கு க்ஷய நோய் வந்தது, இறந்து போயிட்டான், பிள்ளை இல்லை. இத்தனை கல்யாணம் பண்ணி கட்டில் எங்க வேணாலும் காசு இருந்தா போடலாம், தொட்டில் கடவுள் கொடுத்தாத்தான் போட முடியும். வேண்டாம்னு ஏற்பாடு பண்ணலாமே தவிர வேணும்னு கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு. பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ இன்னடிசில் புக்களையின் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இங்கில்லாதவர். குழந்தை இல்லாத வாழ்க்கை. ராஜ்யம், குழந்தை வேணும், இல்லைன்னா வேற ராஜா வந்து பிடிக்கிட்டு போயிடுவான். என்ன செய்யலாம்? சத்தியவதி பாட்டி கண்ணீர் விட்டு அழுதாள். என்னடா இப்படி ஆகி போச்சே, 2 தாரம் கல்யாணம் பண்ணி
குழந்தை இல்லாம போச்சு. இந்த விசித்திர வீரியனுக்கு அவனும் இறந்து போயிட்டான். பீஷ்மர்கிட்ட யோசிச்சான். பீஷ்மர் சொன்னார், வியாசரை கேளுங்கள். வியாசர் யாரு? சத்தியவதிக்கு மூத்த பிள்ளை. அந்த பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்து தீவில் பிறந்து வாழ்ந்த பிள்ளை மகா பெரிய முனிவர். வியாச முனிவர் வந்தார். சத்தியவதி பேசுகிறார். அம்மா வழிபாடு பண்றார். சத்தியவதி, மகனே, உன்னால ஒரு உதவியாகணும், முக்கியமான இடத்துக்கு வர்றேன். என்ன உதவி? இந்த விசித்திர வீரியனுக்கு 2 பொண்ணு, 2 மனைவி. யார் 2 மனைவி? அம்பிகை, அம்பாலிகை. இந்த 2 பேருக்கும் குழந்தை இல்லை. நீ தர்ம சந்தானம் கொடுக்கணும். என்ன சார் தர்ம சந்தானம்னா என்ன அர்த்தம்? உன்னோடு சேர்ந்து இவர்கள் குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும். தர்ம சந்தானம் யாரு கொடுக்கலாம்? பற்றில்லாத முனிவர்கள் தான் கொடுக்கலாம். எழுதி வச்சுங்க. யாரு? உடல் உணர்வு அற்ற பற்றில்லாத முனிவர்கள் கொடுத்தாத்தான் அந்த பிள்ளை உருப்படியான பிள்ளையா பிறக்கும். ஆமா, குழந்தை வேணும், ராஜ்யத்தை ஆள்றதுக்கு பிள்ளை வேணும், அதுக்காகத்தானே கேட்கிறாங்க. வியாச பகவான் வந்து நிற்கிறார். அம்மா சொல்லு, இந்த 2 பெண்களுக்கும் உன் மூலம் குழந்தை வேண்டும். முதலில் ஒரு பெண்ணை உன்னிடம் அனுப்புகிறேன். அந்த பொண்ணு மூத்த பொண்ணு, அம்பைக்கு அடுத்து அம்பிகை. அவளை அனுப்பினார்கள். இந்த முனிவருக்கு உடம்பு பூரா ரோமம், ஏதோ கரடி குட்டி மாதிரி இருக்கு. அவ இவரை பார்த்தால 2 கண்ணை இறுக மூடிட்டான். சே, ஒரு மாதிரியா இருக்காரு இவரு. அப்போ பிறந்த குழந்தைக்கு 2 கண்ணும் போச்சு. அவன் தான் திருதராஷ்டிரன். திருமூலர் திருமந்திரம் உங்களுக்கு சொல்றேன். குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதை சொல்லி வைக்கணும். மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம், மாதா உதரம் 2 கண் இல்லை, மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கு. டாக்டர்கள்னா இருக்கிறாங்க, கவனிச்சுக்கணும். திருமூலர் பாடுறார், மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம். அம்மா வயிற்றிலே மலம் போகாம கட்டி இருக்கிற பொழுது அந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் வடிகட்டின முட்டா பயலா பிறப்பான். 7 தலைமுறைக்கும் சேர்த்து ஒரு முட்டாளா பிறப்பான். அப்படி சரி. அம்மா வயிற்றில ஜலம் நீர் போகாமல் அடைச்சிருக்குன்னு வச்சுங்க. அப்போ குழந்தை உற்பத்தியானால் ஊம பிள்ளையா பிறக்குமா? 2 அடைச்சிருச்சு. மலமும் போகல, ஜலமும் போகல. அந்த நேரத்துல குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சா 2 கண்ணும் போயிடுமா. மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம். மூங்கைன்னு என்ன அர்த்தம்? ஊமை. மாதா உதரம் 2 கண் இல்லை, மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே 2 கண்ணும் போச்சு. குழந்தை பிறந்துருச்சு. ராஜ்யத்துல கண்ணு இல்லாதவன் ராஜாவா இருக்க முடியாது. குருட்டு பிள்ளை, ஒரே வார்த்தையில. நம்ம சொல்லக்கூடாதுன்னு கண் இல்லாதவன்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றது? அந்த இன்னொரு பொண்ணு யாரு? அம்பாலிகை. அவளை அனுப்பிச்சான். இந்த அம்மா கண்ணை மூடிராதே, கண்ணை முடிச்சுக்கோ. அவ என்ன பண்ணா? கண்ணை முடிச்சு இவரை பார்த்ததுல உடம்பு பூரா வேர்த்து விறுவிறுத்து போய் வெளிரி போச்சு. பிறந்த பிள்ளை குஷ்டரோகி மாதிரி பாண்டு பிறந்தான். மூத்த பிள்ளை நல்லா புரிஞ்சுங்க. என் பிள்ளை தப்பு பண்ணுனா அதுக்கு 50% யாரு காரணம்? நான் தான் காரணம். தெளிவா தெரியணும். அது பெரிய குழந்தை, நல்ல குழந்தை வேணும். பையன் பையனா இருக்கணும், சன்னா இருக்கணும், சின்ன இருக்கக்கூடாது. ரொம்ப குடும்பம் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? நம்ம பண்ண தப்பு. எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. எங்கேயோ போறானு. 5000 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதைங்க. சரியா? சத்தியவதி பார்த்தா, இந்த 2 இப்படி ஆகி போச்சு. அவளுடைய வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருந்தா, தாதி. அவளை கூப்பிட்டா, இந்த பாரு, இந்த 2 சரியில்லாம போச்சு.
ஒன்னால ஒரு குழந்தை வேணும். வியாசரே தயவு பண்ணுங்கள். அந்த தோழி போய் வியாசரோடு மனமொத்து இருந்தால் பெரிய அறிவாளி விதுரன் பிறந்தான். எதுக்கு சார் இந்த கதையெல்லாம் சொல்றீங்க? முக்கியமான இடம்ங்கிறதுக்காக சொல்றேன். 2 பேருடைய மனசை பொறுத்து பிள்ளை. பிள்ளைக்கு யாரு காரணம்? நம்ம தான் காரணம். அம்பிகை அம்பாலிகை 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகளை விட இந்த வேலைக்கார பொண்ணு அவளுக்கு பிறந்த பிள்ளை மிகச் சிறந்த அறிவாளியாக பிறந்தான். அவனுக்கு பெயர் விதுரன். விதுரன் யாரு தெரியுமில்ல? மாண்டவிய ரிஷின்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த மாண்டவிய ரிஷி தவம் பண்ற பொழுது ராஜாவுடைய வேலைக்காரங்க அவரை போய் பிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டான். என்னமோ ஒரு பழி, அவர் செய்யாத பழி அவர் மேல சுமத்தி அவர் கழுமரத்துல ஏற்றிட்டான். கழுமரம்னா தெரியுமா? பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி, அதுல உட்கார வைப்பாங்க. மலம் போற பாதையில குத்தி தலைவலியா வந்துடும். நினைச்சாலே 6 ஜென்மத்துக்கு தப்பு செய்ய மாட்டோம். அந்த காலத்துல பனிஷ்மெண்ட் அப்படித்தான். நம்ம காலத்து மாதிரி இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகட்டும் பார்ப்போம், 6 மாசம் வாய்தா வாங்குவோம், அப்புறம் வாய்தா வாங்குவோம், அப்புறம் ஜாமீன் வாங்குவோம், இப்படியே பார்ப்போம். அதுக்குள்ள அரசாங்கம் மாறிடும், நம்ம தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம காலம்தான். அந்த காலத்துல இந்த பேச்சே கிடையாது. இவர் கழுவுல ஏத்தின உடனே ரிஷியா உயிர் போகாம அப்படியே இருக்கு. தருமராஜாவை கூப்பிட்டார். தருமராஜா வந்தான். நான் என்ன தப்பு பண்ணனேன்னு இந்த தண்டனை கொடுத்த? தருமராஜா, யமன், நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க. என்ன தப்பு? சின்ன குழந்தையா இருந்த பொழுது விட்டில் பூச்சிய பிடிச்சு குண்டூசிய அதன் பின்பக்கமா குத்தி வாங்கினீங்க. அந்த பாவம் உங்களுக்கு இப்ப அதுவே வந்துருச்சு. ஏன்பா, அறியாத பருவத்துல தெரியாத காலத்துல நான் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? தர்மராஜா, நீ போய் குழந்தையாய் பிற. அந்த தர்மராஜா விதுரனா வந்து பிறந்தான். அத்தனைக்கும் காரணம் உண்டு. இந்த அப்பா அம்மாவுக்கு ஏன் இவர் பிள்ளையா பிறந்தாரு? போன ஜென்மத்துல தகராறு இருந்திருக்கு. ஆமாங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு நான் கொடுக்காம இறந்து போயிட்டேன்னு வச்சுங்க. 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், கொடுக்காம இறந்து போயிட்டேன். அப்ப நான் அறிவாளி தானே? அடுத்த பிறவியில நீங்க எனக்கு பிள்ளையா வந்து பிறப்பீங்க. எல்கேஜிக்கு 6 லட்சம், யூகேஜிக்கு 10 லட்சம், MBBSக்கு 50 லட்சம், NRIயா இருந்தா 2.5 கோடி கொடுக்குறீங்கல்ல, கொடுத்துத்தானே ஆகணும். பழைய கடன் வட்டி போட்டு கொடுத்துத்தான் தீரணும். விதுரன் மகா அறிவாளி. திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பாட்டனார் பீஷ்மர் கல்யாணம் பண்ணி வைக்கணும். திருதராஷ்டிரனுக்கு காந்தாரிய கல்யாணம் பண்ணி வச்சார். காந்தார தேசம். காந்தார தேசத்திலே சகுனியினுடைய அக்கா காந்தாரி. நான் ரொம்ப கதைக்குள்ள போகல. காந்தாரி, காந்தாரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. காந்தாரி வந்து பார்த்தா இவருக்கு 2 கண்ணு தெரியும். அவ என்ன தெரியுமா பண்ணா? தன் கண்ணை ஒரு பெரிய துணியை போட்டு கட்டிட்டான். நானும் பார்க்க மாட்டேன். ஏன்? அவருக்கு பார்வை தெரியாத பொழுது எனக்கு பார்வை தெரியுமானால் எங்கேயாவது நான் அவரை கொஞ்சம் தாழ்த்தி பேசக்கூடிய நிலை உருவாகலாம். என்ன, உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்றாப்புல வரும். அப்படி வந்துட்டா அந்த மனம் முறிந்து போய்விடும். விட்டு கொடுக்கணும். என்ன பண்ணனா, உங்களுக்கு தெரியாதது எனக்கும் தெரிய வேண்டாம். 2 கண்ணையும் இழுத்து கட்டிவிட்டா. ஒண்ணுமே தெரியாது. சார், ராத்திரி தூங்குற பொழுது அவுத்திருவாளா? கிடையாது. முழுக்க முழுக்க கட்டினதுதான். அதான் மன கட்டுப்பாடு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? லேசா அப்படி தூக்கி பார்ப்போமா? அதுதான் நம்ம பண்ற தப்பு. அவளை பாராட்டணுங்க. ஆனா அப்படி கண்ணை மூடிட்டாளா, இவனுடைய ஆற்றல் பூரா அந்த கண்ணுல தேங்கி நிற்கிறது. பின்னாலே அது ஒரு சமயத்தில் பயன்பட போகிறது. அதை நான் இன்னைக்கு சொல்லல, அப்ப சொல்றேன். அவளது ஆற்றல் உள்ள நிற்கிறது. காந்தாரிய கல்யாணம் பண்ணியாச்சு.
அவளுக்கு குழந்தை இல்லை. இந்த பாண்டு ராஜாவுக்கு யார கல்யாணம் பண்றது? குந்தின்னு ஒண்ணு, அவளை கல்யாணம் பண்ணாங்க. இந்த குந்தி தேவி யாரு தெரியுமா? யது வம்சம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அத்தை முறை. யது வம்சத்தில் பிறந்தவள். சூரன் என்ற ஒரு ராஜா அவளை எடுத்து வளர்த்தான். வளர்க்கிற பொழுது அவளுக்கு துர்வாச முனிவருடைய பரிச்சயம் ஏற்பட்டது. துர்வாசரை பத்தி உங்களுக்கு தெரியுமோ? கோபக்கார மனுஷன், சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் போற போக்கல. சாபம் கொடுத்ததுக்கு அவருக்கு வரமா. எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு ஆற்றல் கூடுமா. இப்படி ஒரு வரம். எங்க பார்த்தாலும் துர்வாசர், அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்பா அப்பளத்தை போட்டா பொரிஞ்சிரும். அந்த காலத்துல அழகா சொல்லுவாங்க, இந்தியாவில உலகத்திலேயே சிரிக்காத ஆளு 2 பேர். யாரு? ஒண்ணு துர்வாசர், இன்னும் ஒண்ணு எங்க பிரதமர் நரசிம்மராவ்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்தியாவில. ஆமாங்க, கடுமையான ஆளு, உயர்ந்தவர், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை, கடுமையான ஆளு. உங்களுக்கு தெரியுமா, துர்வாசர் ஒரு ஊர்ல சிரிக்கிறார். அது எந்த ஊர்ல? ஒரு ஊர்ல கோவிலூர் ஆண்டவர் திருப்பணி பண்ணின ஊர். ஒரு ஊர் கோவிலூர் ஆண்டவர்னு, காரைக்குடிக்கு பக்கத்துல கோவிலூர். அங்கே 5வது பட்டம் வீரசேகர ஞான தேசிக சுவாமிகள். அவர் ஒரு ஊர்ல போய் கும்பாபிஷேகம் பண்ணினார். அந்த ஊர்ல மட்டும் சிரிச்ச. திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல ஊர் பேர் தெரியுமா? திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ள ஊர். நான் தெரிஞ்சு சொல்றேன், மறந்துட்டேன். இல்லை 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 இல்லை, திருக்கலர். ஆஹா ஆஹா, டாக்டருக்கு வணக்கம். திருக்கலர், மறந்துட்டேன். திருக்கலர்னு அதை பத்தி காஞ்சி பரமாச்சாரியார் பக்கம் பக்கமா எழுதியிருக்கார். 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். திருக்கலர்ல போய் பாருங்க, துர்வாசர் சிரிச்ச உடுக்கி இருப்பார். உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கோபக்காரரா? ஆமா சார். சாப்பாடு எப்ப போட்டாலும் கோபிக்கிறாரா? ஆமா சார். எப்ப பார்த்தாலும் அவர் முகத்துல சந்தோஷமா இல்லையா? ஆமா சார். திருக்கலருக்கு கூட்டிகிட்டு போங்க, அவர் சாந்தமா திரும்பி வந்துடுவார். அந்த துர்வாசர் வந்துட்டார். இந்த பொண்ணு ஒரு 12-13 வயசு பொண்ணு. அவருக்கு எல்லா பணிவிடையும் பண்ணுது. 1 மாசம் பணிவிடை பண்ணுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன்னார். கெட்டிக்காரர், பின்னால வர்றத தெரிஞ்சு வரம் கொடுத்தார். அதான் ஞானி. எனக்கு எது பயன்படுமோ அதை கொடுத்தா தானே தேவல. ஒரு வரம் கொடுக்கிறார். உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், வாங்கிக்கோ. சரி, இந்த மந்திரத்தை சொல்லி எந்த தேவதையை நினைத்தாலும் அந்த தேவதை வரும். அதனுடைய ஆற்றலோடு உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும். அது 12-13 வயசு பொண்ணு. ஒன்னும் புரியல. இந்த மந்திரத்தை வாங்கிக்கிச்சு. எங்கே மந்திரத்தை சொல்லு சொல்லு. 3-4 முறை மனசுக்குள்ள சொல்லிட்டியா? சரி. துர்வாசர் போயிட்டார். மொட்டை மாடியில போய் நின்னுச்சு அரண்மனையில. சூரியன் பளபளன்னு இருக்கிறான். ஒரு சான்ஸ் பாப்போமா? இது யாருன்னு. சின்ன பிள்ளை தானே, எங்க வயசு 12-13 வயசுக்குள்ள இருக்கும். சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிவிடுச்சு. சூரியன் அங்கிருந்து கோடி சூரிய பிரகாசமா வந்துட்டார். உன்னுடைய மந்திரம் என்னை இழுத்தது, என் போல ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும். ஐயோ, எனக்கு தெரியாது, நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல முடியுமா? மந்திரத்தினுடைய வேகம் நிக்குது. வந்தா ஒரு பார்வைதான் பார்த்தான். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அந்த பார்வையினால இவ வயிற்றுல குழந்தை, உடனே டெலிவரி, குழந்தை வந்துருச்சு. கவசம் குண்டலத்தோட குழந்தை. உடம்புல கவசம், காதுல குண்டலம். இவ பயந்தே போயிட்டா. என்னங்க, ஒரு பொண்ணு மாடியில போய் நிக்கிறா, குழந்தைய தூக்கிட்டு வந்தா என்னத்துக்கு ஆகிறது? என்னடா பண்றதுன்னு புரியல. பார்த்தா ஒரு பெட்டியில வச்சா, அப்ப கட்டி இருந்த சேலை, அந்த சேலைய மடிச்சு அதுல வச்சா, பெட்டிய ஆத்துல விட்டுட்டான். அவன் சொல்லிட்டான், திரும்பவும் நீ கன்னியாவாய். முடிஞ்சு போச்சு. அந்த பெட்டிய ஒரு தேரோட்டி எடுத்தான். எடுத்து இந்த குழந்தைய வளர்த்தான்.
காதுல குண்டலம் இருந்தது. கர்ணம், கர்ணம்னா காது, காது சிறப்பாய் இருந்ததுனால கர்ணன்னு பேர் வச்சான். தேரோட்டி வீட்டுல அந்த குழந்தை வளருது. இந்த குந்தி தேவிக்கும் பாண்டவ ராஜாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. என்ன சொல்ல சொல்ல பழைய கதை மறந்துகிட்டே போகுதோ. பாண்டு ராஜாவுக்கு அடிக்கடி திருப்புவேன். பாண்டு ராஜாவுக்கும் குந்தி தேவிக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் இன்னொரு தாரம் கூட அவருக்கு ஆச்சு. மத்திர தேசாதிபதி சல்லியன். அந்த மத்திர தேசாதிபதி சல்லியனுடைய பொண்ணு, சல்லியனுடைய சகோதரி மாதிரின்னு பேர். ரெண்டாம் தாரம். அந்த காலத்துல பணக்கம், ராஜாக்கள் தொடர்பு வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிறது. அக்பர் சக்கரவர்த்திகள் ராஜபுதனத்து பெண்கள் 7-8 பேரை கல்யாணம் பண்ணாரா. அப்பத்தான் அவனுக்கு நமக்கும் சண்டை வராம உதவியா இருக்கும்னு 2 தாரம் ஆயிப்போச்சு இவருக்கு. ஒண்ணு குந்தி தேவி, இன்னும் ஒண்ணு மாதிரி. காட்டுல 2 பேரும் அப்படி போய் நிக்கிற பொழுது அழகா 2 பறவைகள். அந்த பறவைகளை பார்க்கிறார். அந்த பறவைகளை பார்த்தா 2 பறவையும் அழகா இருக்கு. பார்த்தவர் என்ன பண்றார், 2ஐயும் பார்க்கிறார், அழகா தெரியுது. அந்த பக்கம் பார்த்தார் 2 மான்கள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு அழகா நிக்குது. விட வேண்டியதானே. அந்த மான் மேல அம்பு விட்டுட்டார் ராஜா. 2 மான் அம்பு விட்ட உடனே அந்த பெண்மான் இறந்து விட்டது. அந்த ஆண் மான் எழுந்தது, முனிவரா மாறிடுச்சு. நான் கிந்தக முனிவர், கிந்தம முனிவர். நாங்க 2 பேரும் மானாக மாறி இணைந்திருக்கிற பொழுது நீ அம்பு விட்டாய். அதனாலே எப்பொழுது உன் மனைவியோடு நீ இணைவாயோ அப்பொழுது நீ இறந்து போவாய். போச்சு வென. ஒழுங்க போயிருக்கலாம். பாண்டுவுக்கு இப்படி ஒரு வினை. மாதிரியும் பாண்டுவும் தான் அப்போ பக்கத்துல போனாங்க. இப்ப சரி ஆயிப்போச்சு. இப்போ இனிமே பொண்டாட்டி பக்கத்துல போக முடியாது. வம்சத்துக்கு பிள்ளை வேணும். திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. பாண்டுவுக்கு 2 தாரம் கல்யாணம் பண்ணி இப்படி சாபமா போச்சு. என்ன செய்யறது? அப்பதான் குந்தி தேவி இந்த செய்தியை சொல்கிறாள். இந்த மாதிரி ஒரு மந்திரம் எனக்கு துர்வாசர் கொடுத்தார். அந்த மந்திரத்தை சொன்னால் எந்த தெய்வத்தை நோக்கி நான் வழிபாடு செய்கிறேனோ அந்த தெய்வம் வந்து எனக்கு அது மாதிரி ஒரு குழந்தையை கொடுக்கும். எல்லாரும் கூடினார்கள். தர்ம தேவதையை நினைத்து ஒரு குழந்தையை கொடு. அதுக்குள்ள காந்தாரி கர்ப்பமாயிட்டான். கர்ப்பத்துல குழந்தை இருக்கு. 5 மாசம், 6 மாசம், 7 மாசம், 8 மாசம், 11 மாசம், 15 மாசம் குழந்தை பிறக்கல, வயிற்றுக்குள்ள இருக்கு. இங்க தர்மராஜா சிவபெருமானுடைய கருணையினாலே ஒரு பக்தனாய் இருக்கக்கூடிய தர்மராஜா குந்தி தேவிக்கு தருமனுடைய அம்சமாக பிறந்தார். முதல்ல இங்க தர்மராஜா பிறந்தாச்சு. அதைத்தான் நம்முடைய வில்லிபுத்தூர் ஆழ்வார் சிவமுர முகூர்த்தம் வாரம் தினம் திதி கரணம் யோகம் நவம் என வழங்கு கோளும் நன்னிலை நின்ற போதில். ஜாதகப்படி எல்லாம் ஒழுங்கா நிக்கிற பொழுது அவனியை ஒரு கோல் ஓச்சி ஆளும் என்று, அவனியை பூரா ஆளக்கூடியவன் என்று அறிவில் மிக்க தவநெறி முனிவர் கூற பிறந்தனன் தருமன் மைந்தன். இன்னைக்கு தலைப்பு பிறந்தனன் தருமன் மைந்தன். தர்மராஜா குழந்தையா பிறந்தார். யமதர்மராஜா தர்ம தேவதை மூத்த பிள்ளையாக பிறந்தது. நல்ல நிமித்தங்கள். காந்தாரிக்கு 2 வருஷமா வயிற்றில இருந்து கர்ப்பம், குழந்தை பிறக்கல. என்னடா இது, 2 வருஷமா தாங்கிட்டு நிக்கிறேன், அங்க குழந்தை பிறந்துருச்சு, என்ன பண்றது? ஆத்திரத்துல குழவியை எடுத்து வயிற்றில இடிச்சுட்டான். கோபம், பொறாமை, ஆத்திரம் குழந்தைகளை பாதிக்குமா பாதிக்காதா? வயிற்றில இடிச்ச உடனே அப்படியே ரத்தமா கொட்டிருச்சு.
வியாச பகவான் ஓடி வந்தார். 100 பாத்திரத்துல ரத்தத்தை எடுத்து வச்சுட்டார். இன்னைக்கு சொல்றீங்கல்ல குழந்தை எதுல, டெஸ்ட் டியூப் பேபி சொல்றீங்கல்ல, 100 பாத்திரங்கள், சின்ன சின்ன பாத்திரம், அந்த ரத்தத்தை 100 பாத்திரத்துல வச்சுட்ட, மிச்சத்தை 101வது பாத்திரத்துல வச்சுட்ட. கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தில இருந்தும் குழந்தை வந்தது. முதல்ல இருந்த பெரிய பாத்திரத்துல இருந்து வந்த குழந்தை துரியோதனன். வயிற்றுல இருக்கிற பொழுது பொறாமை, ஆத்திரம், கோபம் இதெல்லாம் இருந்ததுனால இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிள்ளையா வந்துருச்சு. எவ்வளவு முக்கியமான பாடம் பார்த்தீங்களா? இன்னைக்கு மறக்கப்படாது. நம்ம பிள்ளைகளுக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்கணும். ஹனிமூன் எதுக்கு போறது? நல்ல இயற்கை காட்சிகள், நல்ல நிம்மதியான இடம், மாமனார் மாமியார் பிக்கல் பிடுங்கதில்லை, நிம்மதியா போய் சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தை உற்பத்தி ஆனா நல்ல பிள்ளையா அறிவாளியா பிறக்கும். அதுக்காகத்தான் அப்படி எல்லாம் பண்ணது. ஒரு கர்ப்பிணி பொண்ணு தூங்குற பொழுது அவளை பலவந்தப்படுத்தி வேகமா எழுப்பக்கூடாது. மெதுவா அமைதியா எழுப்பணும். பலவந்தப்படுத்தி எழுப்பினால் அந்த வேகம், அந்த பதற்றம் குழந்தைய பாதிக்கும். அதனாலதானே குடியிருந்த கோயில்னா அப்பாவுக்கு பெருமையா அம்மாவுக்கு பெருமையா? அம்மாவுக்குத்தான் பெருமை. தாய் தான் முன்னால, அவளுக்கு சமம் யாரும் கிடையாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. சரி, அவளுக்கு ஆத்திரம். துரியோதனன், துச்சாசனன் 100 பிள்ளை பிறந்தது. இந்த கடைசி அவர் டப்பாவில் மிச்சம் வச்சால ஒரு பெண் குழந்தை துச்சலைன்னு பிறந்தது. இதுக்கு அடுத்த நாள் அங்கே பீமன் பிறந்துட்டான். முதல்ல தருமன், அப்புறம் இந்த 100 பிள்ளை. அங்க 2வதாக வாயு பகவானை நினைத்து, வாயுன காற்று, அந்த ஆற்றலினாலே குந்தி தேவிக்கு அடுத்தாப்புல இப்படி ஒரு குழந்தை பிறந்தது. 2. 3வது இந்திரனை நினைச்சான். இந்திரனுடைய ஆற்றலோட அர்ஜுனன் பிறந்தான். பீமன் பிறக்கிறதுக்கு முன்னால துரியோதனன் பிறந்துட்டான். தர்மராஜா, துரியோதனன், அப்புறம் பீமன். பங்குனி உத்திரத்தன்னைக்கு அர்ஜுனன் பிறந்தான். அதனால அவனுக்கு பல்குணன்னு பேர். பங்குனன், பல்குணன் அப்படின்னு பேர். இவ 3 குழந்தை பிறந்துருச்சா. அந்த இன்னொரு தாரம் மாதிரி அவளுக்கு வருத்தமா இருக்கும்ல. குந்தி தேவி அவள்கிட்ட போனா, இந்த மந்திரத்தை உனக்கு சொல்லித்தாரேன், உனக்கு 2 குழந்தை பிறக்கட்டும், எல்லா குழந்தையும் என் குழந்தையா இருக்க வேண்டாம், மந்திரத்தை சொல்ல. அவள் அஸ்வினி தேவர்கள் 2 பேரையும் நினைக்க 2 பிள்ளை பிறந்தது. நகுலன், சகாதேவன். இப்ப 5 பிள்ளை ஆயிடுச்சு. அங்கே 101 பிள்ளை. ஒரு வசந்த காலம் வந்தது. பாண்டு ராஜா காட்டுக்கு மாதிரியோட போனான். மாதிரியோட போற பொழுது தன்னை அறியாம ஒரு ஆசையினாலே அவளை தழுவ, சாபத்தினாலே பாண்டு இறந்து போயிட்டான். பட்டத்து ராஜா பாண்டு இறந்து போயிட்டான். பாண்டு இறந்த சோகத்தினாலே மாதிரியும் இறந்து போயிட்டான். அப்ப 5 பிள்ளைகளையும் யாரு காப்பாத்தணும்? குந்தி தேவி காப்பாற்ற வேண்டும். தருமனுக்கு 16 வயசு, பீமனுக்கு 15 வயசு, அர்ஜுனனுக்கு 14 வயசு, நகுல சகாதேவர்களுக்கு 13 வயசு. எல்லாம் இங்க வந்துட்டாங்க. எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த துரியோதனனுக்கு என்னமோ இந்த பீமனை பார்த்தா ஆத்திரமா வருது. சில பேரை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும், சில பேரை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்? போன ஜென்மத்துல பண்ணுன விவகாரம். இது இயல்பு, நிச்சயமா இருக்கும். ஒண்ணு கோபம், பொறாமை. இந்த பீமன் பலசாலியா வேற இருக்கான், குண்டா இருக்கான். மரத்துல ஏறி அவங்க என்ன பண்ணாங்களாம், பழத்தை எல்லாம் பிடுங்கினாங்களாம் கௌரவர்கள். இந்த பீமன் என்ன பண்ணியிருக்கான், பழம் கேட்டிருக்கான், போடல. மரத்தை உலுப்பி எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு காயோட சேர்ந்து எல்லா பேரும் விழுந்துட்டான். கோபம் வருமா வராதா? பீமன் மேல ஆத்திரம். புனல் விளையாட்டுக்கு போவோம். புனல் விளையாட்டுன்னா தண்ணியில விளையாடுற விளையாட்டு, நீச்சல்.
போனாங்க. பீமனை கைத்தால கட்டிவிட்டான். தூங்கினா நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். தூங்கினவன கைத்தால கட்டி தண்ணிக்குள்ள போட்டாங்க. அதுல என்ன வேடிக்கைனா, இவனை கைத்தால கட்டி போட்டாங்களா, உள்ள போனவன் முழிச்சுக்கிட்டான், அறுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டான். கைத்த போற அறுத்துட்டான். அவன் கையினால திருப்பன கயிறு அந்து போகுது. பாம்புகளை கடிக்க விட்டார்கள். மூட்டை பூச்சி மாதிரி நசிக்கிட்டான். அதுவும் போச்சு. தண்ணியில கழுமரங்களை ஊன்றி வைத்தார்கள். தூக்கி அதுல போடணும்னு போட்டாங்க. தூங்குற போது முழிச்சா கழுமரம், அதுக்கு மேல கழுமரத்துக்கு மேல வண்டு நின்று இருக்கு. என்னடா ஒரு வண்டு நிக்கிறே, அப்போ இந்த இடத்துக்கு கீழே என்னமோ நிக்கிறாப்புல ஒண்ணு இருக்கு. இந்த வண்டு பறக்கல, உட்கார்ந்து இருக்கு. அப்போ தண்ணிக்குள்ள ஏதோ இந்த வண்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு அதை தள்ளி விழுந்தான். அதுக்கும் தப்பிச்சுட்டான். என்னடா அநியாயமா இருக்கே. விஷத்தை கலந்தாங்க, உணவுல விஷம். சாப்பிட்டான், மயங்கிட்டான். அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட, தண்ணிக்குள்ள இருந்த பாம்பெல்லாம் கடிக்க, அந்த விஷம் இந்த விஷத்தை முறிக்க. இதுதான் கடவுள் திருவுள்ளம். அந்த விஷம் இந்த விஷத்தை முறிக்க. நம்ம ஊர்கள்ல விஷம் சாப்பிட்டா வாந்தி எடுக்க வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அது எப்படியாவது போகட்டும்னு. அந்த விஷம் இந்த விஷத்தை முறிக்க இவனை அப்படியே பாம்புகள் எல்லாம் கீழே பூலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போக, அங்க நாகராஜா வாசுகி இவனை பார்த்த உடனே, நீ வாயுதேவன் மகன் பீமன் இல்லையான்னுதான். காற்றுக்கும் பாம்புக்கும் தொடர்பு உண்டு. காற்று, பாம்பினுடைய மூச்சு காற்று. அது என்ன, காற்றைத்தான் அது சாப்பிடும்னு கூட சொல்றது உண்டு. நீ வாயுதேவனுடைய பிள்ளை இல்லையா அப்படின்னு பீமனை வச்சு இவனை 8 நாளைக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அமுதத்தை கொடுத்து 1000 யானை பலம் வந்துருச்சான். வெளிய கம்பீரமா வந்தான். எல்லாம் பார்த்தாங்க, ஏதுரா வம்பா போச்சே, நம்ம பண்ற தப்பு பூரா இவனுக்கு சௌரியமா போச்சு. ஏகப்பட்ட ஆத்திரம். சரி, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் விளையாடிட்டு இருக்கு. ஒரு நாள் பாண்டவர்கள் கௌரவர்கள் விளையாடுறாங்க. பந்து விளையாட்டு. வயசு என்ன, 16, 15, 14, அதை ஒட்டி பந்து விளையாட்டு. பந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. எடுக்க முடியல, தவிக்கிறாங்க. ஒரு பிராமணர் அந்த பக்கம் வரார். என்னன்னு கேட்டார். ராஜா விட்டு பிள்ளைங்க, என்ன செய்யணும்? இந்த பந்தை எடுக்கணும். சரி, ஒரு அம்பை விட்டார். முதல் அம்பு போய் பந்தை பிடிச்சிருச்சு. அடுத்த அம்பை விட்டார், அது அந்த அம்பை பிடிச்சிருச்சு. 3வது அம்பை விட்டார், அது 2வது அம்பை பிடிச்சிருச்சு. இப்படியே 10 அம்பை விட்டு மேல எடுத்து பந்தை கொடுத்துட்டார். அட, வில்வித்தையில இப்படி ஒரு பழக்கமா? அம்பு குத்துனா பந்து என்ன ஆகும்? தபால்னு சத்தம் கேட்டு போயிடும். அப்படி போகாதபடி அதை பிடிக்கிற மாதிரி அம்பு விடணும். பொத்து போற மாதிரி அம்பு விடப்படாது. என்ன கெட்டிக்காரன்! அட, வில்வித்தையில இப்படி ஒரு பழக்கமா? ரொம்ப ஆச்சரியம். இவர் யார்? பீஷ்மாச்சாரியார்கிட்ட போய் சொல்ல, அவரை அழைத்து வாருங்கள், அவர்தான் கும்பத்தில் பிறந்தவர் துரோணாச்சாரியார். வில்வித்தையில சக்கரவர்த்தி, அவரை யாரும் அழிக்க முடியாது. அந்தணர்களில் வில்வித்தையில் மிகச் சிறந்தவர் துரோணர். கூட்டிகிட்டு வா. அவர் தான் வாத்தியாரு எல்லாருக்கும். துரியோதனாதியர்களும் படித்தார்கள், பாண்டவர்களும் படித்தார்கள். ஒரு நாள் இந்த 2 பேர்ல யாரு கெட்டிக்காரன்னு சோதிக்க போறார். ஒரு மரம், துரியோதனன் நிக்கிறான், அர்ஜுனனும் நிக்கிறான். இந்த மரத்தை பார்க்கிறார். அந்த ஓரத்துல ஒரு இலை தெரியுதா? தெரியுது. அதுல நடுவுல ஒரு நரம்பு போகுதா? போகுது. அந்த நரம்ப குறிபார்த்து அம்பு எய்யுது. துரியோதனா, முயற்சி செய். துரியோதனன் பக்கத்துல வந்துட்டான். உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? மரம் தெரியுதா? ஆமா தெரியுதுன்னு. மரமே உட்காருட்டாரு. எப்போ மரம் தெரியுதோ உன்னால முடியாது. எங்க அம்பு விட்டு பாரு. அம்ப விட்டான், அது மரத்துல எங்கேயோ போயிடுச்சு. மரம் தெரியுது, உட்கார். அர்ஜுனா, நீ பார். மரம் தெரியுதா? தெரியல. அந்த கிளை தெரியுதா? தெரியல. அந்த இலை தெரியுதா? தெரியல.
இலையில நடுவுல இருக்கிற நரம்பு தெரியுதா? தெரியுது. அம்பு விடு. கரெக்டா விட்டுட்டான். நத்திங் பட் கான்சன்ட்ரேஷன், ஒருமுனைப்பாட்டு உணர்வு. விவேகானந்த சுவாமி அமெரிக்காவுக்கு போனார். ஒரு அருவி மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டு போகுது. கால்வாயில பந்த தூக்கி போடுறாங்க, முட்டை ஓட்டை தூக்கி போடுறாங்க. கால்வாய் தண்ணி ஓடுற பொழுது முட்டை ஓடு என்னாகும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த முட்டை ஓட்ட குறி பார்த்து சுடணும் துப்பாக்கி. இவன் குறி அங்க வச்சான்னா சுடுறதுக்குள்ள முட்டை ஓடு இங்க வந்துடுது. ரொம்ப பேர் சுட்டுக்கிட்டே இருக்கான். விவேகானந்த சுவாமி அங்க வந்தார். என்ன செய்றீங்க? இந்த எக்ஷல் முட்டை ஓடு அதை சுடுறான். அப்படியா? எப்படி சுடுறதுன்னா துப்பாக்கியை கொடுத்தாங்க. இப்படி வை, கையை இப்படி வை, கண்ணை இப்படி வை, ட்ரிக்கரை அழுத்து, இப்படித்தான் சுடுறது. சரி, இப்ப எந்த முட்டை ஓட்டை சுடணும்? அந்த 4ஆவதா வருது பாரு, அதை சுடணும். கரெக்டா பார்த்தார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கரெக்டா அந்த இடம் வந்த உடனே அடிச்சார். 4ஆவது முட்டை ஓடு வெற்றி டார்கெட்டை அடிச்சுட்டார். எல்லாம் கேட்டான், உங்களுக்கு துப்பாக்கி சுடுறதுல எவ்வளவு வருஷ பயிற்சின்னா? 3 நிமிஷ பயிற்சி. இப்ப நீ சொன்னில இந்த 3 நிமிஷம் தான், அது எப்படி உங்களால முடியுது? எங்க இந்தியாவில ஞானிகள், சன்னியாசிகள், துறவிகள், ஆன்றோர்கள் எல்லாருக்கும் இது சர்வ சாதாரணம். இது ஒருமுனைப்பாட்டு உணர்வு, கான்சென்ட்ரேட்டிங் பவர். நம்ம பையன் காதுல ஒன்ன மாட்டிக்கிட்டே படிக்கிறான். படிப்புலையும் புத்தி போகல, இந்த காதுல மாட்டினதிலையும் புத்தி போகல. கான்சென்ட்ரேஷன் இல்லாம போச்சு. ஆக வீராதி வீரன் அர்ஜுனன், இவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கணும் அப்படின்னு அரங்கேற்றம் பண்றாங்க. பீமனும் துரியோதனனும் சண்டை போடுறாங்க. உண்மையாவே சண்டை ஆயிடுச்சு. அட வேடிக்கை தானே காட்ட சொன்னாங்க. அஸ்வத்தாமா போய் தடுக்கலன்னா துரியன் கதை அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆமா, பீமனுக்கு மனசுக்குள்ள இவ்வளவு இருக்குமா இல்லையா? என்ன எவ்வளவு பாடுபடுத்தினாங்கன்னு. அவனுக்கு இவன் மேல கோபம், இவனுக்கு அவன் மேல கோபம். அர்ஜுனன் அரங்கேற்றம். அர்ஜுனனுடைய அரங்கேற்றத்தை பார்த்து அவ்வளவு பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவனுக்கு நிகரான வீரன் கிடையாது. துரியோதனனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி கொந்தளிக்கிறான். கர்ணன் வந்தான். நான் இவனுக்கு சமமாக வில் விடுகிறேன், வில் வித்தையில் நான் இவனுக்கு சமமாக விடுகிறேன். நீ யாரு? மாட்டிக்கிட்டான். தேரோட்டி மகன், இது அரசர்களுக்கு உரியது, தேரோட்டி மகன் வரக்கூடாது, போ. துரியோதனன் பார்த்தான். அவ்வளவுதானா? இந்த கர்ணனை நான் உடனே ஒரு ராஜாவாக செய்கிறேன். உடனே செய்கிறான். என்ன? அங்க தேசத்துக்கு ராஜா வாக்குகிறேன். உடனே அபிஷேகம் பண்ணியாச்சு, அங்க தேசத்தை ராஜா. எல்லாரும் சொன்னார்கள் இது சத்திரியர்களுக்கு உரியது, இங்கே தேரோட்டி மகன் வரக்கூடாது. அங்க தேசத்தை ராஜா வாக்கினான். ஆனா அன்னைக்கு அதோட முடிஞ்சு போச்சு. கர்ணனுடைய வீரத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. முடிஞ்சுதா? துரோணர் இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சார். யாராவது இப்போ குருநாதருக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கணும். என்ன காணிக்கை கொடுக்கலாம்? நான் கேட்கிறத கொடுங்கன்னார். என்னன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது பாஞ்சால தேசத்து ராஜா துருபதன் என்னோட படிச்சான். 2 பேரும் ஒன்னா படிச்சான். என்ன 2 பேரும் கூட படிச்சோம். நான் அவனை விட கொஞ்சம் கூட படிச்சேன். இதான வித்தியாசம். அவன் ராஜாவாயிட்டான். அப்போ ஒண்ணு சொன்னான், நான் ராஜாவா மாறுனா உனக்கு ராஜ்யத்துல பாதி தர்றேன்னா. சின்ன பிள்ளை நம்புனேன். பின்னால எனக்கு அஸ்வத்தாமன்னு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவன்கிட்ட போய் ஒரு பசுமாடு கேட்டேன். குழந்தைக்கு பால் கொடுக்கணும், பசுமாடு வேணும்னு கேட்டேன். ஒன்னும் தரமாட்டேன் போன்ட்டான். என்னை திட்டி அவமானப்படுத்திட்டான். நான் கேட்டது பசுமாடு, ராஜ்யத்துல பாதியா கேட்டேன். அவமானப்படுத்தி விட்டான். அவனை ஜெயிச்சு தேர்கால கட்டி என்கிட்ட கொண்டாந்து விடணும். மற்றவங்களால முடியல. அர்ஜுனன் போனா பாஞ்சால ராஜா துருபதன்
வருங்கால மாமனார் ஜெயிச்சுட்டான், கட்டி கொண்டாந்துட்டான் தேர் சக்கரத்துல. துரோணாச்சாரியார் பார்க்கிறார், இந்த பாரு, இப்ப நீ என்னுடைய அடிமை, உன் ராஜ்யம் என் ராஜ்யம், இந்தா நான் தர்றேன், ராஜ்யத்தை வச்சுக்கோ போ. உனக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் செய்தேன். என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும், போ. அவனுக்கு அவமானமா போச்சு. தவம் பண்ணனா, சிவபெருமான் காட்சி கொடுத்தார். 2 வரம் கேட்டான். ஒரு வரம், துரோணாச்சாரியாரை போரில் கொல்லக்கூடிய ஒரு பிள்ளை வேண்டும். 2வது, அர்ஜுனனை அணைத்து வெல்லக்கூடிய ஒரு பெண் வேண்டும். 2ம் பிறந்தது. திருஷ்டத்யும்னன் அவனுக்கு பேர். திருஷ்டத்யும்னன், இதெல்லாம் வடமொழி பேர். திட்டத்துயினன் அதான் வில்லி. திட்டத்துயினன் அவன்தான் துரோணாச்சாரியாருக்கு விரோதி, அவரை கொல்ல போறவன். அர்ஜுனனை அணைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணுமே. பாஞ்சாலி அவதாரம் செய்தாள். பாஞ்சாலி அவதாரம் செய்கிறாள். தருமனுக்கு இளவரசு பட்டம் கட்டப்பட்டது. அதோட இன்றைய பாரதத்தை நிறுத்திக் கொள்கிறோம். இப்போ பகவத்கீதை. பகவத்கீதையை பத்தி நிறைய சொல்லணும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்டவன் கண்ணன். எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இடைச்சாதின்னா என்ன அர்த்தம்? யாதவ வம்சம், இடைய வீடு இல்ல. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட சாதி. கடவுளாயிருப்பவன் மனிதனாக வந்து மனிதர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்துகிறான். இடைப்பட்ட சாதி எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் போடப்பட்ட ஒரு பாலம் கிருஷ்ண பரமாத்மா. மனிதனாக பிறந்து மனித இயல்பு உள்ளவனாக வளர்ந்து தன்னை மனிதனாக காட்டிக்கொண்டு தெய்வ நிலைக்கு நம்மை உயர்த்தியவன் கிருஷ்ண பரமாத்மா. பகவத்கீதை எங்க தொடங்குது? 2 அத்தியாயம் இப்ப சொல்ல போறேன். போர் ஆரம்பிச்சாச்சு. கண்ணு தெரியாத திருதராஷ்டிரன் சண்டைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். சஞ்சயன்னு ஒரு மந்திரி அறிவாளி வியாசரை கும்பிட்டான். வியாசர் வந்தார். சஞ்சயா, உனக்கு ஞான திருஷ்டி கொடுக்கிறேன், போர்க்களத்துல நடக்கிறது அரண்மனையில உனக்கு தெரியும். முந்தியெல்லாம் இப்படி சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப எல்லாரும் ஆமாந்துறாங்க. ஆமா, அமெரிக்காவில் நடக்கிறது சிங்கப்பூர்ல தெரியுதா இல்லையா? அந்த காலத்துல அப்படி ஒரு டிவி அவன் தயார் பண்ணியிருக்கான். எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ரொம்ப பேர் நம்புறாங்க. ஆமா சார், இருந்தாலும் இருக்கா. இப்படி என்னென்னவெல்லாம் வரப்போகுது. டெஸ்ட் டியூப் பேபி வந்துருச்சு, டிவி வந்துருச்சு 5000 வருஷத்துக்கு முன்னால. அப்படியே படம் தெரியுது. சஞ்சயன் சொல்கிறான், பரமாத்மா கண்ணன் தான் பாண்டவர்களுக்கு பலம். முதல் நாள் போர் தொடங்க போகிறது. தேர் உடம்பு. அர்ஜுனன் ஜீவாத்மா, கிருஷ்ணன் பரமாத்மா. புரியறாப்புல சொல்லவா? உபனிஷத்துல ஒரு கதை வருது, சின்ன கதை. ஒரு கிளை, கிளையிலே 2 கிளிகள். ஒரு கிளி செயல்படுகிறது, ஒரு கிளி பார்த்து கொண்டே இருக்கிறது. செயல்படுறது நீங்களும் நானும். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கடவுள், சாட்சி மாத்திரமே. கடவுள் சாட்சி மாத்திரம். இந்த கிளி செயல்படுகிறது. செயல்படுறது யாரு? அர்ஜுனன். இத பார்த்துக்கிட்டு சர்வ சாட்சியா இருக்கிறது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இந்த தேர் தான் அந்த உடல். கடவுள் ஆட்டுவிக்கிறார். நீ காரணம் அல்ல, உன் செயல்கள் எல்லாம் இறைவனுடைய செயல்கள். அவன் திட்டம் போட்டு விட்டான், நீ கருவி, அவன் கர்த்தா. பொறுப்பு யாருக்கு? துப்பாக்கினால சுட்டு விட்டேன். துப்பாக்கிக்கு தண்டனையா, சுட்டவனுக்கு தண்டனையா? நம்ம துப்பாக்கியை பார்த்து திட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மெல்லாம் யாரு? துப்பாக்கி. சுடுறவன் யாரு? கடவுள். சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் சாட்டையிலா பம்பரம் போல் ஆட்டுவிக்கும் குற்றாலத்து அண்ணலார். திருக்குற்றால குறவஞ்சி.
ஒரு பையன் பம்பரத்தை சுத்த விட்டுட்டு உள்ள போயிட்டான். என்ன மாதிரி ஒரு முட்டாள் வந்து பார்த்துட்டு பம்பரம் அதுவா சித்துதுன்னா, அது எப்படி அதுவா சித்தம்? சித்தன பையன் உள்ள போயிட்டான். கடவுள் உள்ளே போயிருக்கிறார், நாம் பம்பரமாய் சுத்துகிறோம். நான் சித்தனேன்னு சொல்லாதே, நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாதே, நான் காரணம்னு சொல்லாதே, நீ கருவி, இறைவன் கர்த்தா. இத புரிஞ்சுக்கிட்டா கஷ்டமே கிடையாது. கடவுள்கிட்டையும் மாயை உண்டு. இப்ப நான் பண்ணினேன்னு சொல்றேன் பாருங்க, இதுக்குத்தான் மாயைன்னு பேரு. இந்த மாயை கடவுள்கிட்ட உள்ள மாயை. ஏன் சார் கடவுள்கிட்ட உள்ள மாயை அவரை பாதிக்காதா? பகவான் ராமகிருஷ்ணர் அழகாக சொன்னார், பாம்பு வாயில நஞ்சு இருக்கும், அது செத்து போகாது. நஞ்ச குடுக்குது, நம்ம பாக்குற, நம்ம செத்து போயிடுறோம். ஒருத்தன் திட்டுறான், திட்டுறவன் நல்லா இருக்கான், திட்ட வாங்கிக்கிட்டவன் வருத்தப்படுறான். சரிதானே? அங்கிருந்து வந்த நஞ்சு இவனை பாடுபடுத்துது, ஆனா திட்டனவன் வாய் ஒழுங்கா இருக்கு, திருவள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு போர்க்களத்துல கவியரசு கண்ணதாசன், மகாகவி பாரதியார், அதுக்கு முன்னால திலகர், அதுக்கு முன்னால காந்தி, இதுக்கு பின்னால சித்பவானந்தா, சின்மயானந்தா, வினோபா பாவே போட்டி போட்டு இந்த பகவத்கீதைக்கு உரை எழுதுகிறார்கள். ஏன்? கண்ணதாசன் அற்புதமா 3 கேள்வி கேட்கிறார். ஒண்ணு, சார் நம்மாலுதான் கேள்வி கேட்டது அவர்கிட்ட, நம்ம தான் எல்லாத்திலையும் கேள்வி கேட்போம்ல. அருமையான வினா. முதல் வினா, சார் சண்டை நடக்குது, அர்ஜுனன் போய் நிக்கிறான், கிருஷ்ணனும் போய் நிக்கிறான். அந்த இடத்துல அர்ஜுனன், என்னால சண்டை போட முடியாது, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, நான் எப்படி அம்பு விடுவேன் அப்படின்னு குழப்பத்தினாலே வில்ல கீழே போட்டுட்டு தேர்ல உட்கார்ந்துட்டான். பரமாத்மா எழுந்து நின்று இவனுக்கு கீதை உபதேசம் செய்கிறார். கீதை எத்தனை சுலோகம் தெரியுமா? 700 சுலோகம், 18 அத்தியாயம். ஆமா, திருக்குறள் எத்தனை பாட்டு? 1330. கூட்டுனா 7, 3 3 6 1 7. இது 700 பாட்டு, 7. திருக்குறள்ல ஒவ்வொரு பால்லையும் கூட்டுனா 7 வரும். எத்தனை அதிகாரம்? கூட்டுனா 7 வரும். அது என்னன்னு புரியல. 7 பிறப்பா, 7 பிறப்பு, எழுமையும் ஏமா புடைத்து. கண்ணதாசன் அழகா எழுதுறார், அறநெறியை சொல்வதற்கு தமிழில் திருக்குறள் எப்படியோ வடமொழியில் கீதை அப்படி. கிரிதாரி பிரசாத்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல அழகா சொன்னார், மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள், கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம். கிரிதாரி பிரசாத் பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாட்ட இருந்து நிறைய அற்புதமாக பேசினவர். நாங்கள்லாம் அவர் பேச்ச கேட்டு கண்ணீர் கொட்ட உட்கார்ந்து இருக்கிறோம். பொள்ளாச்சி வக்கீல். அப்போ இந்த 2 கிட்டத்தட்ட ஒண்ணு. சரி, வினாக்கள் 3 வினாக்கள். முதல் வினா, சார் போர்க்களம், இங்க சண்டைக்கு ரெடியா நிக்கிறாங்க. கௌரவர் பக்கத்துல 11 அக்குரோணி சேனை. ஒரு அக்குரோணின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர். இங்கிட்டு 7 அக்குரோணி சேனை. தர்மராஜா பக்கம் 7 அக்குரோணி, அங்க 11 அக்குரோணி, மொத்தம் 18 அக்குரோணி சேனை நிக்குது. 2.5 லட்சம் பேர்னா ஏறத்தாழ 45 லட்சம் பேர் செத்து இருக்காங்க 18 நாளையில. அந்த காலத்துல பூபாரம் தீர்றதுக்கு சண்டைக்கு ரெடியா நிக்கிற போது 700 சுலோகத்தை இவர் சொல்ல எல்லாரும் கைய கட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டா நிப்பாங்க. நல்ல வினா. கண்ணதாசன் எழுதுறார், பெரிய கெட்டிக்காரர். அந்த காலத்துல தர்ம யுத்தம். தர்ம யுத்தம்னா என்ன தெரியுமா? காலையில சூரியோதயம் ஆரம்பிக்கிற பொழுது யுத்தம் ஆரம்பிக்கும். சூரியன் மலைவாயில விழுந்துட்டா யுத்தம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நாளைக்கு எவனை கொல்ல போறனோ அவன் எனக்கு முன்னால உட்காருமே, நான் அவனு இந்தா உனக்கு ஒரு அப்பளம் எனக்கு ஒரு வடைன்னு சாப்பிட்டுக்குவோம். தர்ம யுத்தம். 6 to 6 தான் சண்டை போடணும். யாரு கூட சண்டை போடுறானோ அவன் தான் அவன் கூட சண்டை போடணும். அடுத்தவனை போய் இதாண்டா சான்ஸ்ன்னு ஒரு வெட்டிடக்கூடாது.
தர்ம யுத்தம். யுத்தம் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? சங்கு ஊதுவாங்க எல்லாம். ஒருவேளை அதுலதான் சங்கு ஊதிட்டாங்கன்னு ஆரம்பிச்சானோ என்னமோ தெரியல. எல்லாம் அவனவன் சங்க ஊதன். சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் அங்கே சேனாதிபதி பீஷ்மாச்சாரியார், இங்கே சேனாதிபதி திருஷ்டத்யும்னன். ரெண்டு பேரும் கொடியாட்டுவாங்க. கொடியை அசைச்சதுக்கு அப்புறம்தான் சண்டை ஆரம்பிக்கணும். கொடி அசையலைன்னா 3 நாள் ஆனாலும் நிக்கணும். தர்ம யுத்தம். ஏன் சார் இப்ப கூட நம்ம ஆளு குண்டு போடுறான் பாருங்க, சண்டை நடக்குது இல்ல, செஞ்சிலுவ சங்கத்து வண்டி வந்தா அதை தாக்கப்படாது. ரெட் கிராஸ் சொசைட்டி இருக்கா இல்லையா? இவ்வளவு மோசமான காலத்திலேயே ஒரு ஒழுங்கு அப்படி இருக்கிற பொழுது அந்த நல்ல காலத்தில எப்படி இருந்திருக்கும்? கொடிய அசைக்கிற வரைக்கும் கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அத்தனை பேரும் கேட்கிறாங்க. ஒரு வினாவுக்கு விடை. 2வது அடுத்த வினா, அது ரொம்ப அற்புதமான வினா. இதுல அடிக்கடி இந்த 4 ஜாதிய பத்தி சொல்றார். இந்த 4 ஜாதி: அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். வடமொழியில சொல்ல போனா அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 4 வர்ணம். அப்படித்தானே? யாரு யாரு? 1 ராஜா, சத்திரியன், வைசியன், அந்தணன், பிராமணன், சூத்திரன். சூத்திரன்னா மட்டம், பிராமணன்னா உயர்வு அப்படின்னு எங்க சொல்லி இருக்குன்னு கேட்கிறார். பின்னால வந்தவங்க பண்ணின வேலை. இந்த நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு முகம் முக்கியமா கால் முக்கியமா? 2ம் தான் முக்கியம். என்னங்க, முகம் முக்கியமா, கை முக்கியமா, மனசு முக்கியமா, கால் முக்கியமா? சார் உடம்பு மொத்தமும் தான் சார் முக்கியம். நீங்க என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல கெடுத்துருவீங்க போல இருக்கே. ஒன்னா 4 பேரு வேணும். தொழில் பிறப்பினால் அல்ல, ஜாதி என்பது தொழிலால். 4 பேர். கடவுளை பற்றி பேசுவது, அறநெறிகளை சொல்லுவது, கட்டுப்பாட்டோடு இருப்பது, ஒழுக்கத்தை பாதுகாப்பது, இதுக்குன்னு சில பேர். இவங்களுக்கு பிராமணர்கள்னு பேர். ராஜ்யத்தை அடுத்தவன் தேர்ந்து காப்பாத்துறது, பகைவர்கள் தேர்ந்து காப்பாத்துவது, நீதியை பரிபாலனம் செய்வது, இவங்களுக்கு சத்திரியர்னு பேர். பொருளாதாரம் வேணுமே, வியாபாரம் பண்றது, நாட்டுல பொருளாதாரத்துக்கு நல்ல வழிகளை காட்டுறது, இவனுக்கு பேரு வைசியன். டாக்டர் வேணுமே, வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர் வேணுமே, பாலம் கட்டுறதுக்கு ஆள் வேணுமே, உழைக்கிறதுக்கு ஆள் வேணுமே, இவங்களுக்கு சூத்திரன்னு பேர். டாக்டர், இன்ஜினியர், இவங்க எல்லாம், வக்கீல், ரொம்ப முக்கியமா சொல்லணும், இவங்க எல்லாரும் யாரு? சூத்திரன். பிராமண பிள்ளை வக்கீல வந்தா அவன் சூத்திரன். பரமாச்சாரியார் சண்டை போடுறார். காஞ்சி பரமாச்சாரியார், அந்தணர்கள் என்னைக்கு கோயிலை விட்டு விட்டு வேலைக்கு போனாங்களோ அந்த தர்மம் போச்சு. அவனவனுக்கு ஒரு வேலை. ஒரு ஒரு வணிக விட்டு பிள்ளை கோயில்ல போய் பூஜை பண்ணனா அவன் பிராமணன். இந்த 4 வர்ணங்கள், இந்த 4 வர்ணம்னது எதுக்கு? மியர் டிவிஷன் ஆஃப் லேபர். சூத்திரன்னு ஏன் பேரு வச்சான்? சூத்திரதாரின்னா என்ன அர்த்தம்? சூத்திரம்னா என்ன? இயங்குவோன் சூத்திரதாரி, இயக்குவோனும் சூத்திரதாரி. சூத்திரம்னா என்ன சார் அர்த்தம்? இந்த கணக்குல சூத்திரம்னு சொல்லுவான், பார்த்திருக்கீங்களா? இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வது சூத்திரம். அதன்படி இயங்குபவர்கள் இயக்குபவன் சூத்திரதாரி, இயங்குபவன் சூத்திரன். இதுதான், வேற ஒண்ணு. இது மட்டும் அது பெருசுன்னு எந்த வேதத்திலையும் கிடையாது. வேதத்தில் இல்லை, கீதையில் இல்லை, வேறுள்ள சாத்திரம் யாருக்கு நீ? சாதித்து யாரையும் சண்டாளன் என்றிடும் சாத்திரம் சத்தியம் சம்மதமோ? யாரு கேட்கிறா? சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார்? சண்டாள பக்தனும் தம் குரு என்றார். விஸ்வநாத பெருமான் சண்டாளனா வந்து நிக்கிறான். 4 நாய், ஒரு தோல் பையில அமுதம். ஆதிசங்கரர் எதிர்த்தாப்புல வரார். விலகுன்னார். ஆன்மாவையா உடம்பையா? எதை விலக சொல்றே? அரண்டே போச்சு. ஏன்னா இவன் ஒரு சண்டாளன். மாடு தின்னும் புலையா, உனக்கு மார்கழி திருநாளா? அவன் தான் சண்டாளன். அவன் இப்படி சொல்றான்.
கண்டுபிடிச்சு விட்டார். வந்திருக்குது சிவபெருமான். 4 வேதம் 4 நாய். அப்பத்தான் மனிஷா பஞ்சகம் பாடுறார். எதுக்கு சொல்ல வந்தேன்? சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார், சண்டாள பக்தனும் தம் குரு வென்றார். எங்கள் ராமானுஜர் தங்குலம் என்று யாரையும் கொண்டுடன் கோயில் உட்சென்றார். ராமானுஜர் எல்லா சூத்திரர்களுக்கு நாமத்தை போட்டு அவங்களுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? அருமையான பேரு வச்சார், திருக்குலத்தார். அவ்வளவு பேரும். எங்கூட ஒருத்தர் ராமசாமின்னு படிச்சார், நல்ல கெட்டிக்காரர், ஐயங்கார், கருப்பா இருப்பார். அதனாலதான் நான் அவர் ரொம்ப தோஸ்து. ஆமா, எனத்தோட சேரும். நான் வரதராஜன் மாதிரி ஆள்கிட்ட உட்கார்ந்தா நான் ரொம்ப கருப்பால தெரிவேன். அவர்கிட்ட அவர் அழகா சொல்லுவார், ராமானுஜர் அந்த காலத்துல ஹரிஜனங்களை பூரா பிடிச்சு எல்லாரையும் திருக்குலத்தார் ஆக்கி விட்டார். அதுல பிறந்தவங்கள்லாம் என்னராம் பார். அவர் கருப்பா பிறந்தது பூரா அப்படியா. சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார், சண்டாள பக்தனும் தம் குரு வென்றார். எங்கள் ராமானுஜர் தம் குலம் என்று யாரையும் கொண்டுடன் கோயில் உட்சென்றார். சுருக்கமா சொல்லுங்க சார். எண்ணிய பக்தருக்கு எளியது தெய்வம் என்பதுவே நல்ல இந்துவின் தர்மம். எண்ணிய பக்தருக்கு எளியது தெய்வம். முடிச்சு போச்சு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அப்போ இந்த 4 ஜாதிங்கிறது தப்புல்ல, இது உயர்வு அது தாழ்வுன்னு பின்னால வந்தவன் சொன்னானே தவிர வேதத்தில கிடையாது, கீதையில கிடையாது. முகம் பிராமண, ஏன்? மூளை அங்கே இருக்கு, மனசு சரிதானா, வயிறு, அப்புறம் காலு, ஒன்னனுக்கு ஒருத்த. இந்த தோளாற்றல் அதான் சத்திரியன், இந்த மனசு அதான் வைசியன், காலு அதான் சூத்திரன். எது இருந்தா தேவையில்லை, எது இல்லாட்டி தேவையில்லை. உடம்புல எல்லாம் ஒண்ணுதான். இது பெருசு அது பெருசுன்னு சொல்லாதே. இது 2வது வினா. இந்த 3வது வினா, பகவத்கீதையில உலக வாழ்வுக்கு உதவாத செய்திகள் உண்டு. அது ஆத்ம விசாரம் நமக்கு எப்படி பயன்படும் கேட்கிறாங்க. கண்ணதாசன் சொல்கிறார், எப்படி வாழ்வது, எதை உண்பது, எப்போது தூங்குவது, எந்த நேரத்தில் மரணம் அடைவது, இவ்வளவு அதில் சொல்றான். நீ என்னென்ன சாப்பிடுவ? 3 விதமான சாப்பாடு, சாத்விகம், ராஜசம், தாமசம். அந்த குணத்தை உண்டாக்கக்கூடிய சாப்பாடு. இது சாப்பிட்டா இப்படி ஆக, இது பலன்படுமா இல்லையா நமக்கு? அதனாலே தடுமாறும் மனிதனை கரை சேர்ப்பது கீதை. பற்றில்லாத வாழ்க்கை சுகமாயிருக்கும் என்று காட்டுவது கீதை. மகாபாரதம் பால், அதிலிருந்து கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் கீதை. பகவத்கீதையை ஒழுங்காய் படித்தவன் தன் கடமையை ஒழுங்காக செய்வான். தத்துவமசி. ஐயப்பன் கோயிலுக்கு போறோமா இல்லையா, அங்க மேல என்ன எழுதி போட்டிருக்கு? தத்துவமசி, அது நீயாகிறாய். தத் அது, துவம் நீ, அசி ஆகிறாய், நீ கடவுளாகிறாய். நீ கடவுளாகிறாய். கடவுள் திருவண்ணாமலை தீபம் நீ உங்க வீட்டுல ஏற்றி வைக்கிற வழக்கு, அவ்வளவுதான். நீ கடவுளாகிறாய். தத் அது 7 to 12 அத்தியாயம் பரமாத்மாவை பத்தி. துவம் நீ, முதல் 6 அத்தியாயங்கள் ஜீவாத்மாவை பத்தி. அசி அது ஆகிறாய் 13 to 18 வரைக்கும். கீத 18 அத்தியாயம் 6 பிரிச்சாட்சியில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட மாதிரி கீதை மொழிபெயர்க்கப்பட்டது. பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு ஆதிக்கம், பணம் எல்லாம் காரணம். கீதை மொழிபெயர்க்கப்பட்டதற்கு தத்துவ ஞானமும் சிறப்பும் காரணம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் கீதையினுடைய மொழிபெயர்ப்புக்கு முன்னுரை கொடுத்தார். எப்போ? என் கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட 1860 ஒட்டி. 1857 விக்டோரியா மகாராணியின் ஆட்சிக்கு இந்தியா உட்பட்டது, நேரடி ஆட்சி. முதல்ல வந்தவர் ராபர்ட் கிளைவ், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். 2வதா வந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர்கிட்ட போய் கீதை ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு முன்னுரை கேட்டார்கள். எழுதுகிறார், இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்தியாவை இழக்க நேரிடலாம்.
ஆனால் இந்தியாவில் உதித்த பகவத்கீதை இருக்கும் வரை இந்தியாவின் பெருமை என்றைக்கும் இருக்கும். கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்து பின்பற்றினால் அது என்றைக்கும் சிறப்போடு இருக்கும். யார் எழுதுறா? வாரன் ஹேஸ்டிங்ஸ். கீதைக்கு சிறந்த உரை யார் உரை? சித்பவானந்தா, பாரதி, கண்ணதாசன், திலகர், காந்தி, வினோபா இல்லை. கீதைக்கு சிறந்த உரை கிருஷ்ண பரமாத்மாவின் வாழ்க்கையே. கீதைக்கு உரை எது? கிருஷ்ண பரமாத்மாவின் வாழ்க்கை. என்ன சார், சுருக்கமா சொல்லுங்க சார். கீதை இன்னைக்கு செய்தல் உன் கடனே. பாரதி, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. கடமையை செய், அறத்தை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. என்னிடம் விட்டுவிடு. டு யுவர் டியூட்டி, ரிசல்ட் அப்பான் காட். உன் கடமையை செய். சார், என் பிள்ளைய படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், 4 வருஷமா ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கான் சார். உன் கடமையை நீ செஞ்சிட்டில்ல, கவலைப்படாத போ. வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், கஷ்டப்பட்டேன், நஷ்டமா போச்சு, கவலைப்படாதே. நீ பொறுப்பல்ல, கடமையை செய். பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்க சொன்னான். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. கீதா 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 சொல்லி பாருங்க, தாகின்னு வரும். கீதா 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 கீதி வருது இல்ல? தாகின்னு என்ன அர்த்தம்? தியாகின்னு அர்த்தம். கொடு கொடு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறைவன்பால் உன் மனத்தை கொடு, வாழ்க்கை சுகமாயிருக்கும். ராமகிருஷ்ணர் சொன்ன வார்த்தை. இப்போ 2 அத்தியாயம் வேகமா போறேன். குருட்சேத்திரம். திருதராஷ்டிரன் கேட்கிறான், சஞ்சயன் சொல்றான். அங்கே நடக்கிறது போர்க்களம், பெரிய ரத்த நதி. யார் நிக்கிறா? அர்ஜுனன் நிக்கிறான். பரமாத்மாவை பார்க்கிறான். அந்த போர்க்களத்திலே 2 சேனைகளுக்கும் நடுவிலே கொண்டு போய் நிறுத்து. தேர் நிறுத்தப்பட்டது. அர்ஜுனன் பார்க்கிறான், துரோணர் நிற்கிறார், பீஷ்மர் நிற்கிறார், கிருதவர்மா, கிருபாச்சாரியார், துரியோதனன், அண்ணன் வர எல்லாரும், கர்ணன் நிக்கல. முதல் நாள் போருக்கு அவன் வரல. அந்த கதை நான் பின்னால சொல்றேன். இத்தனை பேரையும் பார்க்கிறான். இவர்கள் எனக்கு சொந்தக்காரர்கள். கண்ணா, எனக்கு வெற்றி வேண்டாம், எனக்கு அரசபோகம் வேண்டாம், எனக்கு ஆனந்தம் வேண்டாம். என் குருநாதர், என் பாட்டனார், என் சகோதரர், என் சம்பந்தி, என் மாமனார், இவர்களை நான் கொல்ல மாட்டேன். நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, இவர்களை கொல்ல மாட்டேன். பாதகர்களை கொன்றாலும் கூட அது பாவம்தானே. குலத்தை அழிக்கலாமா? இவர்களும் குருகுலத்தை சேர்ந்தவர்கள், நானும் அப்படி. அணைக்கப்பட வேண்டிய சுற்றத்தை அழிக்கலாமா? குலதர்மத்தை அழித்தவர்கள் நரகத்துக்கல்லவா போவார்கள். கௌரவர்கள் என்னை அழித்தாலும் சரி, நான் போர் புரிய மாட்டேன். பில்ல தூக்கி போட்டுட்டு தேர் மேல உட்கார்ந்துட்டான். கிருஷ்ண பரமாத்மா எந்திருக்கிறார். அடப்பாவி, நான் இவ்வளவு காலம் உன்னை கொண்டாந்து நிறுத்த என்ன பாடுபட்டிருக்கேன். நடத்தினது பூரா கிருஷ்ணன். அதை நாளைக்கு சொல்றேன். அழகா நிமிந்து நிற்கிறார். அந்த பாட்டு ஒரு 4 வரி சொல்றேன். இந்த அர்ஜுனன் சொன்னது, போர் செய்யத்திரண்டு நிற்கும் புகழுரு சுற்றங்கண்டு சோர் உறும் எந்தன் அங்கம் துயரிலே உளரும் என்பாய் வேர்வையில் நடுங்கும் மேனி மெய்சிலிருக்கின்றதையா கார்கொழி காண்டீபம் என் கைவிட்டு நழுவக் கண்டேன். காண்டீபம் கீழே விழுந்துருச்சு. தகும் உடல் தணல் போலாக உடம்பு எரியுது. தள்ளாடி நிற்கின்றேன் யான், புகுமனம் சுழலக் கண்டேன், பொல்லாத சகுனங்கண்டேன். மிகும் எந்தன் சுற்றத்தாரை வீழ்த்திடல் நன்மைதானோ ரகுநந்தா கண்ணா, இது நன்மையாய் தோன்றவில்லை. யாரு பாடின பாட்டு? கண்ணதாசன் பாட்டு. கீதைக்கு கண்ணதாசன் பாட்டு. இது முதல் யோகம், அர்ஜுனன் விஷாத யோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழம்புற இடம்.
ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமா? குழம்புற இடம். குருநாதனை கொல்லலாமா? பாட்டனார கொல்லலாமா? சொந்தக்காரனை கொல்லலாமா? தவிக்கிறான். பகவான் எழுகிறார். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். ஆன்மா என்பது அடியில்லாதது. முக்கியமான இடம். நீ என்னடா கொல்ல போறேங்கிற? கொல்றதுக்கு நீ யாரா? உன்னால உடம்ப கொல்ல முடியுமா? உயிரை கொல்ல முடியுமா? உயிருக்கு அழிவு கிடையாது. உடம்புக்குத்தானடா அழிவு. நீ கொல்லாட்டாலும் அது ஒரு நாளைக்கு அழியத்தானடா போகுது. அப்புறம் என்ன? ஆன்மா என்பது அழியில்லாதது. உடலம் என்றோ ஒரு நாள் அழியும். தான் அழிக்காவிடில் தானே அழியும். நீ கொல்லலன்னா அது ஒரு நாளைக்கு போகத்தாண்டா போகுது. ஓருடல் துறந்து மற்ற ஓருடல் புகுந்து ஆன்மா மட்டும் அழியிலாதிருக்கும். இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த சட்டையை கலட்டி விட்டு புது சட்டையை மாட்டுகிறேன், அவ்வளவுதானே. உடம்பு அப்படி இருக்கும். அது மாதிரி ஆன்மா அப்படியே இருக்கும். உடம்புங்கிற சட்டையை மாத்திக்கும். இது நம் கடமை, ஈஸ்வரன் ஆணை என்றே எண்ணி இப்பணி தொடங்கு. பார்த்தா பேடி போல் பேசாது, ஆண்மையோடு பேசு. மனத்தளர்ச்சியை விடு, எழுந்து நில். நமக்கு போட்ட கட்டளை. பல சமயம் தர்ம சங்கடம் வருது, தவிக்கிறோம். இவன் சொல்றான், பீஷ்மரையும் மகாத்மா துரோணரையும் நான் எப்படி வீழ்த்துவேன்? பெரியவர்களையும் குருமார்களையும் கொல்வதை விட பிச்சை எடுத்து சாப்பிடலாமே. யாரை கொல்லக்கூடாதோ அவர்கள் எனக்கு முன்னால் நிற்கிறார்களே. கண்ணா, நான் சிறியவன், குறை மிகுந்தவன், தர்மம் எது என்று உணராதவன். என் அறிவு மயங்குகின்றது. அறம் எது என்று உறுதியாக சொல். நான் உன் சீடன், நீயே சரணம் என்று இருப்பவன் நான். கிருஷ்ணா, எனக்கு கட்டளையிடு. இப்போ கண்ணன் பேசுகிறான். இதுதான் சாங்கிய யோகம். யாருக்காக துன்பப்படக்கூடாதோ அவர்களுக்காக துன்பப்படுகிறார். இந்த துரியோதனன், துச்சாதனன் இவர்களுக்கு துன்பப்படலாமா? துன்பப்படுகிறார். இதுல ஞான பேச்சு வேற பேசிக்கிறார். இறந்தார்கள், இருப்பவர்கள் யாரை பற்றியும் அறிஞர்கள் துன்பப்பட மாட்டார்கள். ஆன்மா அழிவற்றது. நாம் இருக்கிறோம், வாழ்கிறோம். ஒரு உடம்பை விட்டா ஆன்மா இன்னொரு உடம்பை எடுத்துக்குது. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இன்பமும் துன்பமும் சமம் என்று எவன் எண்ணுகிறானோ அவனுக்கு மரணம் கிடையாது. இவன் கொல்வான், தவறு. இவன் கொல்லப்படுகிறான், தவறு. இவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இவன் கொல்லப்பட மாட்டான். எல்லாம் ஆன்மா. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. பழைய துணிகளை களைந்து விட்டு புது துணி அணிவது போலே ஆன்மா பழைய உடம்பை போட்டு விட்டு புது உடம்பை எடுத்துக் கொள்கிறது. இவன் தினம் பிறக்கிறான், தினம் இறக்கிறான் அப்படின்னு கருதாதே. இவனுக்காக துன்புறுவது வீண். உயிர்களுக்கு தொடக்கம் தெரியுமா, முடிவு தெரியுமா? சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு பெரிய ராஜா இங்கிலாந்துல ஒரு கூட்டம் கூட்டினான். பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு கேள்வி கேட்டான். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால எங்க இருந்து இங்க வந்தோம்? இறந்ததுக்கு அப்புறம் எங்க போக போறோம்னு சொல்லுங்க. வாழ்க்கை என்றால் என்ன? எல்லாம் தவிக்கிறாங்க. எங்க இருந்து வந்தான் தெரியாது. எங்க போறோம் தெரியாது. ஒரு பெரிய அறிஞன் எழுந்தான். நாம் எங்கே இருந்து வந்தோம் என்பதும் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. நாம் எங்கே செல்ல போகிறோம் என்பதும் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. இடையிலே நாம் இங்கே வாழ்கிறோம். இது மட்டும்தான் உண்மை. அந்த பறவையை பாருங்கள். அந்த பறவை சாளரத்தின் வழியாக வந்தது, கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்தது, பறந்து போய்விட்டது. அது எங்கே இருந்து வந்தது என்றும் தெரியாது, எங்கே போகிறது என்றும் தெரியாது. இருந்தது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. நீ வென்றால் ராஜபோகம், நீ கொல்லப்பட்டால் சொர்க்கம். சண்டைபோடு, எது கிடைச்சாலும் ஒண்ணுதானே. நீ ஜெயிச்சின்னா ராஜா, நீ தோத்து போயிட்டீன்னா சொர்க்கம். வீரன் பாவியாகாமல் இருக்க வேண்டும். உன் கடமை தொழில் செய்வது, அதில் லாப நட்டங்கள் உன்னை சேராது. ஆமையைப் போல ஐம்புல உணர்ச்சிகளை மீட்டுக்கொள். ஐம்புலன்களை அடக்கு. என்னை அடைக்கலமாக கொள். அது வேண்டும், இது வேண்டும் என்று அலையாதே. எந்த பதவியையும் மகிழ்ச்சியோடு தூக்கி எறி.
தூக்கி எறி இல்ல, மகிழ்ச்சியோடு தூக்கி எறி. ஆணவத்தை விடு, இது என்னுடையது என்று எதையும் சொல்லிக் கொள்ளாதே. இப்படி இருந்தால் அமைதி கிடைக்கும். இந்த நிலைக்கு பிரம்ம நிர்வாணம்னு பேரு. இப்படிப்பட்டவன் சாதாரண இன்பங்களுக்கு ஆட்பட மாட்டான். ராமகிருஷ்ணர் அழகா சொல்றார், இறை இன்பத்தை அனுபவித்தவன் உலக இன்பத்தை தூக்கி எறிந்து விடுவான். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ராஜாவுடைய காதலியாய் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெரு பிச்சைக்காரனை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். அது மாதிரி இறைவனுடைய அன்பனாயிருந்து பேரின்பத்தை அனுபவிக்க கூடிய நீ சாதாரண இன்பங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அப்ப எப்படி இருக்கணும்? பணக்காரன் வீட்டு வேலைக்காரி போலிரு. அதான் நிறைவு. இன்னைக்கு அது என்ன பணக்கார வீட்டு வேலைக்காரி? நம்ம வீடு ஒரு 50 வெள்ளி பாத்திரத்தை அள்ளி போட்டான், வெள்ளி பாத்திரத்தை தேய்க்கிறா, பத்து இல்லாம தேய்க்கிறா, பற்று இல்லாமலும் தேய்க்கிறா. அது எங்க விட்டு பாத்திரங்கிற பற்று இருக்கா? பற்றும் இல்லை. இந்த காலத்துல தேய்க்கிற பொழுது பத்தும் போக மாட்டேங்குது, அவ பற்றும் போக மாட்டேங்குது, சமயத்துல தூக்கிட்டு போயிடுவான். பற்று இல்லாம தேய்க்கிறா, பற்று இல்லாமலும் தேய்க்கிறா. இந்த வேலையை விட்டு என்னைக்கு வேணாலும் போ சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த செல்வம் எல்லாம் நீ வேலைக்காரி, இதெல்லாம் நீ பற்றில்லாமல் செய். தாமரையிலை தண்ணீர் போல் வாழ வேண்டும். முதலில் ஆண்டவனை தேடு, அதற்கப்பால் மற்ற பொருள்களை தேடு. இதுதான் அர்ஜுனா எழுந்து நில். இது சாங்கிய யோகம்.